தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் நான் சொன்னபடி கேட்டு முன்னாடி வந்ததுக்காக. நாம் சில முக்கியமான விஷயங்களை நாம் இன்றைக்கி பேச போகிறது இல்லை, சரியா? ஏன்னா உலகத்திலே ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்காத ஒரு விஷயம் எதுன்னா அந்த அட்வைஸ் பண்ணுறது. கரெக்ட் தானே? நமக்கு எங்கே போனாலும் ஃப்ரீயாக கிடைக்கிது. அது நம்மளை பார்த்த உடனே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணணும்னு தோணுது இல்லை? வீட்டில் இருக்க பெரியவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, இந்தியாவில் ஒரு அபோவ் 60 ஆயிடுச்சுனாலே நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு தோணும். கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுற, என்ன படிக்கிறேன்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணுவாங்க. அதனால் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே விரும்பலை, நீங்கள் கேட்கவும் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆண்டவரை ஏற்றுக்கும் போது எனக்கு 18 வயசு. இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ அப்போது எனக்கு என்ன தோணுன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கும் அதே தான் தோணும், சரியா? நான் பேசுகிற ஃப்ளோ புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? ரைட். அதனால் நான் ஒரு சில விஷயங்கள் உங்கள் நார்வேக்குள்ளே வந்த பிறகு இந்த ஒரு 10 நாளாக நான் இங்கே இருக்கேன். இங்கே 10 நாளாக யங்ஸ்டர்ஸ்ட்டை பார்க்குற சில விஷயங்களை தான் நான் உங்களோட இப்போது ஷேர் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய சில விதமான காரியங்கள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் பார்த்துட்டே வரேன். நானும் ஒரு 10 நாளாக ஒரு 7-8 வீட்டுக்கு போயிருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துருக்குறேன். சில யூத்தை தனிப்பட்ட முறையில் போய் உட்காந்து அவங்களோட பேசியிருக்கிறேன். அப்படி பேசும்போது எனக்கு சில காரியங்கள் எல்லாம் இங்கே வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர், உங்கள் பாஸ்டர் சொன்னாங்க முதல்ல கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி கொடுங்க, அப்புறம் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். நிறைய டவுட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. இருக்கா? கொஸ்டின்ஸ் இருக்கா? எழுதி கொண்டாந்துருக்கீங்களா? முதல் ரோலை யாருக்குமே இல்லையா? பின்னாடி ரோலை தான் எல்லோரும் இப்படி இப்படிங்கிறாங்க, முன்னாடி ரோலை எல்லாம் தெளிவாக இருக்கீங்களா? ஓகே, ரைட் ரைட். அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு 2-3 விஷயம் நம்ம பார்த்துட்டு அதற்கு பிறகு நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கான்வர்சேஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய மெசேஜ் நீங்களும் கேட்குறீங்க, வாரம் மெசேஜ் தானே கேட்குறீங்க. அதில் இந்த 2 வாரம் வேறு வீக் டேஸ்லேயும் மெசேஜ் வச்சுட்டாங்க. போதுன்ற அளவுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, மெசேஜ் ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயாக விட்டால் நல்லா தான் இருக்கும் போல். அப்படி இருக்குது, அப்படி தானே இருக்குது? மண்டே கட்டியும் ஆட்டிடாதிய, அப்படி தான் இருக்குன்னு, சரியா? ஒரே ஒரு வசனம் வாசிங்க. தெரிஞ்ச விஷயந்தான், பட் அவனுக்கு அதில் ஒரு தெரியாத விஷயம் இருக்குது. நான் படிக்கும்போது எனக்கு அது தெரிய வந்துச்சு, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 14th சாப்டரில் ஒரு விஷயம் இருக்குது, வாசிங்க. அதை நான் சொல்கிறேன். நீங்கள் 16 திருப்பிக் கொள்ளுங்கள், 16 திருப்பிக் கொள்ளுங்கள். ஜட்ஜஸ் 16:25 வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தெரியும், அதனால் நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தெல்லாம் எதுவுமே சொல்ல போகிறதில்லை. ஏன்னா எத்தனை பேருக்கு சாம்சங் பற்றி தெரியும்? எத்தனை பேருக்கு சிம்சோனை பற்றி தெரியும்? பரவாயில்ல, 2 தெரியுது. சரி, ரைட், ஓகே. இப்போது சிம்சோனுடைய சம்பவங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் இருக்குது அவங்ககிட்ட. அதை மட்டும் நம்ம இந்த 1/2 அன் ஹவரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு போயிடலாம். சிம்சோன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி ஒரு யூனிக். அவனுடைய அழைப்பு அவனுக்கு முன்னாடியும் யாருக்கும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான காலிங். அதாவது அவனை ஆண்டவர் படைக்கும் போதே ஒரு பிளானோடு தான் படைச்சிருக்கிறார். பூமியில் கொண்டு வரும் போதே நம்மளை மாதிரியே நம்ம எல்லாருக்குமே ஒரு யூனிக்கான என்ன இருக்குது, ஒரு காலிங் இருக்குது, ஒரு அழைப்பு இருக்குது, ஒரு படைப்பு இருக்குது. தேவன் நம்மளை எல்லாம் உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்மளெல்லாம் ஆண்டவர் சும்மா இருந்துட்டு போட்டோம்லாம் உருவாக்கலை, புரியுதா? நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சில பூச்செடியெல்லாம் இருக்கும், அப்படியே எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னா சும்மா அழகுக்கு இருக்கும், பட் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை, படைக்கலை. நம்மளை ஆண்டவர் வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, பூமியில் வச்சதுக்கு. ஆனால் சிம்சோனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி மிக வித்தியாசமான ஒரு அழைப்பு, யூனிக்கான அழைப்பு. ஆனால் இப்போ நம்ம வாசித்த வசனம் அவனுடைய முடிவு, ஃபைனல் எப்படி இருக்கிறான்னா, வசனம் சொல்லுது, அவன் அவர்களுக்கு வேடிக்கை காட்டும்படிக்கு, அந்த 25வது வசனம் சொல்லுது, இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அவங்க வந்த பிறகு அவன் வேடிக்கை காட்டினான்னு இருக்கு. ஒரு சூப்பர் ஹீரோ, நம்ம சொல்லுவோம் சூப்பர் ஹீரோ, நீங்கள் சொல்கிறீங்கள சூப்பர்மேன், ஆண்ட்மேன், ஸ்பைடர்மேன், இப்போ நிறைய புது மேன்லாம் இருக்குது. நிறைய அப்பப்போ மேன் வந்துகிட்டே இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு புது மேன் ஒன்று வரும்.
எங்கள் காலத்தில் ஹீமேன் ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஹீமேன் ஞாபகம் இருக்கா? பாருங்கள், அந்த ஹீமேன் காட்டுறவங்க, கை தூக்குறவங்க எல்லாருமே ஒயிட் ஹேர் ஃபுல்லாக எப்படி இருக்குது? ஒயிட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் ஹீமேன் காலம். அதுக்கப்புறம் சூப்பர் மேனு, அப்புறம் வந்து ஸ்பைடர் மேனு, அப்புறம் உங்கள் காலத்தில் இப்போ என்ன இருக்குது? சூப்பர் ஹீரோ. எதுவுமே தெரியாதா? ஏய், சும்மா தெரியாத மாதிரி பார்க்காதீங்கண்ணே, அது அதை விட மோசம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சூப்பர் ஹீரோஸ் இருக்கா? இருக்குது, ரைட். ஆனால் யாருன்னு சொல்ல மாட்டீங்க. என்ன மேன் அப்படி ஒன்று இருக்கா இங்கே? அவர் யார்? அவர் திருப்பி சொல்லுங்க பேர். ஐரன் மேன். அயன் மேன். ஓ, இரும்பு மனிதன், அயன் மேன். ஓ, அந்த ஆருக்கு இங்கே வந்து அவ்வளோ அழுத்தம் கொடுப்பீங்களா ஐரன் மேன்னு? எங்கள் ஊரில் ஆர் சைலண்ட்டு, அதனால் வந்து அயன் மேன் சொல்லுவாங்க. சரி, ஓகே, ரைட், ஃபைன். நல்லா இருக்குது, இந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் போல் இருக்குது. ஐரன் மேன். வேர்ல்டு எப்படி சொல்லுவீங்க? வேர்ல்டு தானே, வரல்டு இல்லையா? ஏங்க, அயன் மேனுக்கு ஐரன் மேன்னா அப்போ வேர்ல்டுக்கு வரல்டு தானே இல்லையா? சரி, இருக்கட்டும். இங்கிலீஷில் தான் சொன்னீங்க ஐரன் மேன்னு, நார்வேன் லாங்குவேஜில் இல்லை. அப்போ இங்கிலீஷில் வேர்ல்டுக்கு வரல்டு தானே? ஓ, நித்யன் கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்ல, இப்போ நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படின்னு. சரி, கவனிங்க. அப்போது ஒரு யூனிக்கான அழைப்பு சிம்சனுக்கு. ஆனால் அவர் இப்போ எந்த இடத்துல இருக்கார்? ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தவர், அந்த ஊரில் சூப்பர் ஹீரோவாக இருந்துக்கிட்டே இருந்தவர், திடீர்னு இப்போ எப்படி இருக்கிறாரு? வேடிக்கை காட்டுகிற ஒரு பஃபூன் மாதிரி ஆகிட்டார். சில நேரத்தில் நம்ம பசங்க சைக்கிளில் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா சூப்பர் ஹீரோ மாதிரி சைக்கிளை இப்படிலாம் பண்ணிகிட்டே இருப்பான், எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஸ்கிட்டாகி கீழே விழுந்துருவான், பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஸ்கிட் ஆகிடும்னா உடனே அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிரும், காமெடி ஆயிரும். அந்த மாதிரி சிம்சனுடைய லைஃபை என்ன ஆயிடுச்சு? திடீர்னு அவ்வளோ ஒரு சூப்பர் ஹீரோ, யூனிக் அழைப்பு, அப்படி இருந்த ஒரு ஆள் அதே ஊரில் இப்போ எப்படி இருக்கான்? சர்க்கஸ்க்கெலாம் போனீங்கன்னா பஃபூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு காமெடியனாக மாறிட்டான். என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் யாரும் தயவு செஞ்சு தெளிலால்னு சொல்லிடாதீங்க, அதெல்லாம் வந்து கடைசி ரீசன், நம்ம அங்கே போகவே வேண்டாம். ஆரம்பத்திலேயே அவனுடைய அடிப்படை ஆக்டிவிட்டீஸ் அதுலேயே ரெண்டு முக்கியமான பிரச்சனை இருக்குது, நிறைய இருக்குது. அதில் ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வாசிக்கும் போது எனக்கு தெரியப்படுத்தினது, ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தின விசேஷம். வாசிங்க, ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 14:6 தமிழ்லேயே வாசித்துருங்க. நீங்கள் மற்றவங்களாம் இதில் பார்த்துருங்க. 14:6. ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு இந்த வசனத்தோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகிறேன். ஒவ்வொரு ஊரில் ஒரு கல்ச்சர் இருக்குது, கரெக்ட் தானே? ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி ஹேவ் தர் ஓன் கல்ச்சர், ஓன் லாங்குவேஜ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கல்ச்சர் படி வளர்க்கப்பட்டவங்க அந்தந்த ஊரில் அந்தந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது நார்வேயில் வாலிபர்கள், நார்வேன்ஸில் அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, அராபில் வேறு மாதிரி இருப்பாங்க, இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வேறு மாதிரி இருப்பாங்க, அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸ் வேறு மாதிரி இருப்பாங்க, இப்படி நிறையா சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்தியாவில் இருக்கிற வாலிபனுக்கும் சரி, அமெரிக்காவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, அல்லது நார்வேயில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, காமனாக இருக்கிறது தான் வேர்ட் ஆஃப் காட். எல்லாருக்கும் காமனாக தான் ஆண்டவர் எது கொடுத்துருக்கிறாரு? வேர்ட் ஆஃப் காட் கொடுத்துருக்கிறார். இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைபிள், அமெரிக்காவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைபிள், இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைபிள் ஆண்டவர் எழுதலை. நம்ம அத்தனை பேருக்கும் காமனாக இருக்குது. இன்றைக்கி கடைசி காலத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பைபிள் வந்து அந்த கல்ச்சருக்கு ஒத்து வராது, இந்த கல்ச்சருக்கு ஒத்து வராது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைபிள் எல்லா கல்ச்சருக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும், எல்லா வயதினருக்கும் இது போதுமானதாக இருக்கிறது. அதனால தான் இதுக்கு பேர் பைபிள். இப்படி ஒரு புக்கை வேறு எதுலையுமே எழுத முடியாது. அப்படி எழுதுனதுனால தான் இதுக்கு பேர் என்னது? பைபிள். அதனால் தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த ஊர் கல்ச்சர், இந்த ஊர் கல்ச்சர், அது இந்தியாவுக்கு ஒத்து போகும், ஸ்ரீலங்காவுக்கு ஒத்து போகும், அமெரிக்காவுக்கு ஒத்து போகும்னு நினைக்காதீங்க. பைபிளில் கொடுத்துருக்கிற எல்லாமே எல்லாருக்கும் ஒத்து போகும். அதனால தான் அது பைபிளில் இருக்குது. நார்வேன் லாங்குவேஜ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது.
நான் ஃபஸ்ட்டே அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ அந்த 14:6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்சோன்கிட்ட இருக்கிற ஒரு அடிப்படை சுபாவம் என்ன, பேசிக்காக அவங்ககிட்ட இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம் என்னன்னா, வெளியே என்ன நடந்தாலும் அதை கொண்டு வந்து தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லாத சுபாவம். அவன் சொல்ல மாட்டான் அப்பா அம்மா கிட்ட எதுவுமே, வெளியே என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டான். அந்த 6வது வசனம் சொல்லுது, வெளியே ஒரு பெரிய சக்ஸஸ், சிங்கத்தை அவன் ஜெயிச்சிட்டான், ஒரு பெரிய விக்ட்ரி நடந்திருக்குது, ஆனாலும் அதை அவன் என்ன செய்யலை, தன் தாய் தகப்பன்கிட்ட சொல்லலை. 9வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 9வது வசனம் 9. யாருக்கு அறிவிக்கவில்லை? தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சிம்சோன்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன, பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே எது நடந்தாலும் அதை வீட்டில் ஷேர் பண்ணாத ஒரு பழக்கம். இன்றைக்கி இதுதான் இருக்கிறதுலையே உலகளாவிய பிரச்சனை. என்ன உலகளாவிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கே போனாலும் வாலிபர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க எங்கே ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 99% வீட்டுக்கு வெளியே தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. வேலைக்கு போகிற இடத்துலையோ, படிக்கிற இடத்துலையோ, அல்லது நீங்கள் யார் கூடயாவது பழக போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிற இடத்துலையோ நீங்கள் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, ரோட்லையோ எங்கேயோ நிறைய ஃபேஸ் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயம், அதை உடனடியாக நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ். இது ஒரு குவாலிட்டி, ஒரு யூத்துக்கு இருக்க வேண்டிய பெஸ்ட்டு குவாலிட்டி. எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்கிற சுபாவம் இருந்தால் சிம்சோனுக்கு வந்த இந்த பிரச்சனை வராது உங்களுக்கு. எப்படி சொல்கிறீங்க? இப்போ சிம்சோன் வெளியே சிங்கத்தை ஜெயிச்சார். நான் அப்படியே டைம் லைன் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க, அப்போ இதோட பிரச்சனை உங்களுக்கு புரியும். சிங்கத்தை ஜெயிச்சார், அதை சொல்லலை. திருப்பி சிங்கத்தை போய் பார்க்குறாரு, அது உள்ள கொஞ்சம் தேன் இருக்குது, எடுத்து சாப்பிட்றாரு, அதையும் வீட்டில் சொல்லலை. அதை கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறாரு, எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லலை. இதுக்கப்புறம் சிம்சோன் பெலிஸ்தர்கிட்ட போய் ஒரு விடுகதை போடுறாரு. அந்த விடுகதை எதுலேருந்து வந்ததுன்னா சிங்கத்துக்கிட்டேருந்து தேனுக்கிட்டேருந்து வந்த விடுகதை. அந்த விடுகதையினுடைய விளைவு சிம்சோனுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில் சிம்சோனுடைய ஒய்ஃபை அவங்க கொன்னுட்டாங்க. கொன்ன பிறகு சிம்சோன் கோவத்தில் அந்த ஊரையே அழிச்சிட்டு வேறு ஊருக்கு போகிறார். போன உடனே இவரை தொடர்ந்து வரக்கூடிய இவருடைய எனிமீஸ் சிம்சோனை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அங்கே தான் தெளிலால் வராங்க. தெளிலால வச்சு அவங்க அங்கே சிம்சோனை க்ளோஸ் பண்ணுறாங்க, அதாவது தலைமுடியை வெட்டுறாங்க. இவ்வளோத்துக்கும் ஆர்ஜின் எங்கே இருக்குது? ஆர்ஜின் எந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு? சிங்கத்துக்கிட்டையும் தேனுக்கிட்ட தான் ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய முடிவு தான் சிம்சோன் வேடிக்கை பொருளாக மாறினான் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயம் வீட்டில் சொல்லக்கூடிய, சரி இப்போ நீங்கள் கேட்கலாம், வீட்டில் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை மாறி இருக்குமா, வீட்டில் சொல்லி தான் அந்த பிரச்சனை வந்திருக்காதா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஒன்று சொல்ல போகிறேன், கவனிங்க. சிம்சோனுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு விசேஷித்த பிரதிஷ்டை காலிங் கொடுத்துருந்தார். அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நசரேய விரதம்னு பேர். நசரேன்னு சொல்லுவாங்க, நசரேய விரதம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, சிம்சோன் யூனிக்கான ஒரு அழைப்பு. அவன் எந்த டெட் பாடிக்கிட்டையும் போகக்கூடாது. அதான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு. நம்பர் 6 வாசித்து பாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த நசரேய விரதம் இருக்கிறவங்க யாருமே செத்த உடல்கிட்ட போகக்கூடாது, அதை தொடக்கூடாது. அப்படி தொட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, ஒரு ரெமிடி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போய் ஆசாரியன்கிட்ட அவனை காட்டணும், ப்ரீஸ்ட்டுக்கிட்ட. காட்டின உடனே அந்த ப்ரீஸ்ட்டு அதுக்கு ஒரு ரெமிடி வச்சுருக்காரு. அது என்னன்னு அந்த என்னாகமம் நம்பர் 6லேயே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமுடி மொட்டையடிக்கப்பட்டு அது வளருகிற வரைக்கும் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அதற்கு பிறகு முடி வளர்ந்த பிறகு அவன் திருப்பி போய் ப்ரீஸ்ட்டுக்கிட்ட காட்டணும். காட்டினா அவன் திருப்பி அந்த விரதத்துக்குள்ளே வந்துடுவான். இதுதான் அந்த செத்த உடலை தொட்டதுக்கான ரெமிடி. இப்போ இவன் பேரண்ட்ஸுக்கிட்ட போய் சொல்லலை. சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவன் பேரண்ட்ஸ் இவனுக்கு, எப்பா நீ நசரேய விரதம் இருக்கிறவன், நீ டெட் பாடியை தொடக்கூடாது, நீ தொட்டுட்ட, நீ உடனே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த ப்ரீஸ்ட்டுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரீஸ்ட்டு இவனுக்கான வேலையை செஞ்சுருப்பார். இவன் சொல்லாததுனால என்ன ஆச்சு, காடே இவனை பிடிச்சி பெலிஸ்தர்கிட்ட கொடுக்குறாரு. பெலிஸ்தியர் மொட்டை அடிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் சிம்சோனுடைய பாவம் போகும், அப்போ தான் அதுக்கான மிக முக்கியமான ரெமிடி நடக்கும். இது பெற்றோர்கிட்ட சொல்லியிருந்தா வீட்டுக்குள்ளே வச்சு நடக்க வேண்டியதான ஒரு விஷயம். அப்படி சொல்லாததுனால இப்போ காட் எங்கே பிடிச்சி வைக்கிறாரு?
ஜெயிலில் பிடிச்சி வச்சு அங்கே அவன் தலையை மொட்டையடிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் நம்ம பெற்றோர்கிட்ட ஷேர் பண்ணுறவங்களா இருந்தோம்னா அந்த பிரச்சனைக்கான ஒரு ரெமிடி சால்வ் பண்ணுறக்கூடிய விஷயம் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட உண்டு. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் பேரண்ட்ஸையே கொடுத்துருக்கிறாரு. பேரண்ட்ஸுங்கிறவங்க ஏதோ நமக்கு வந்து கிவ் பர்த் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டப்படி வளர்ந்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கெஸ்ட்டு கிடையாது. வந்துட்டு அவங்க போயிடுவாங்க, நம்மளை ஒரு கிவ் பர்த் கொடுத்தாங்க, பெற்றெடுத்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆச்சு அவங்க ஆச்சு, அதெல்லாம் சட்டம் வேறு யார் வேணால் என்னன்னு சொல்லலாம். ஆனால் காட் ஏன் பேரண்ட்ஸை கொடுத்துருக்காருன்னா உன் லைஃப்பில் நீ செட்டில் ஆகிற வரைக்கும் உனக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ், உனக்கு தேவையான பாதுகாப்பு, உனக்கு தேவையான விஸ்டம், நாலேஜ், இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தான் உனக்கு சேஃபாக கர்த்தர் பேரண்ட்ஸ் வச்சுருக்கிறார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு பல நேரங்களில் சில பாதுகாப்பு தேவைப்படுது. குளிர் அடிக்குது, நமக்கு ஒரு வீடு தேவைப்படுது. ஏன்னா அந்த குளிரில் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். வீட்டுக்குள்ளேயும் குளிர் வருதுன்றதுக்காக ஒரு ஹீட்டர் வேணும். ஹீட்டருக்குள்ளேயும் தாண்டி குளிர் அடிக்கும்னா அதுக்கு ஒரு கம்பளி வேணும், ஃபில்ட் வேணும். இதுக்கு தாண்டி தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கோம். அப்படியும் படுக்கும்போது ஸ்வெட்டர் போட்டு படுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, ஏன்னா குளிர் தாங்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு ஸ்பிரிச்சுவலி பாதுகாப்பாக பேரண்ட்ஸை கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம அந்த பாதுகாப்பு வேணான்னு சொல்லும்போது பல நேரங்களில் யங்ஸ்டர்ஸ்ட்டு இருக்க ஒரு நல்ல குணம் என்னென்னா, எது வெளியே நடந்தாலும் யார்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க, அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க யாருக்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கூடவே கொஞ்சம் ஃபிலாசபர்ஸ் இருப்பாங்க. அரிஸ்டாட்டில், ப்ளூட்டோ, சாக்ரட்டிஸ், இந்த மாதிரி ஆளுங்களாம் கூட படிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இவங்க கூடயே வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா காரல் மார்க்ஸு, அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு எல்லாமே கூட இருப்பாங்க. இவங்க போட அட்வைஸ் யாரை கேட்குறது? இப்படி ஒன்று நடந்துருச்சு, நம்ம என்ன செய்யலாம்? அவர் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எலான் மாஸ்கை விட பயங்கரமான அறிவாளி. அவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாரு பாருங்க. அது கொண்டு போய் உங்களை எங்கே வச்சிரும்னா கடைசியில் ஜெயிலில் வச்சிரும், இல்லைனா உங்களை கொண்டு போய் டிப்ரெஷனில் நிறுத்திடும், இல்லைனா உங்களை கொண்டு போய் ஸ்ட்ரெஸ்ஸில் நிறுத்திடும். இன்றைக்கி நிறைய பேர் எங்கே ஆலோசனை இருக்குதோ அங்கே கேட்குறதில்ல. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்திலேயே ஆண்டவருக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 2 ஆத்மா உலகத்தில் இருக்குதுன்னா அது உன்னுடைய பேரண்ட்ஸ் மட்டும்தான். மற்ற எல்லாருமே நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் சமயம் வந்தால் உனக்கு அகைன்ஸ்டாக கூட மாறிடுவாங்க. சிச்சுவேஷன் வந்தால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத இடத்துக்கு போயிடுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் போது கூட இருப்பாங்க, ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாகும் போது சொல்லிடுவாங்க, எதுக்கும் நம்ம உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லிவிடுவோமாம்பா, எதுக்கும் நம்ம ஒரு தடவை போயிட்டு அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுவோமா. ஏன், ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை ஹேண்டில் பண்ண நம்மளால் முடியாது. ஸோ நம்ம லைஃப்பில் காட் கொடுத்துருக்கிற மிக முக்கியமான ஒரு துணை, பாதுகாப்பு, அல்லது நீங்கள் நம்ம பாஷையில் சொல்லணும்னா கவுன்சிலிங் கமிட்டி, எது வேணா இருக்கட்டும். இன்றைக்கி பேரண்ட்ஸுக்கிட்ட கவுன்சிலிங் போகிறதில்ல, சைக்காட்டிஸ்ட்கிட்ட போய் உட்காந்துருக்குறாங்க. அங்கே போய் உட்காந்து அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ உங்கள் நார்வேல நான் பார்த்த மிகப்பெரியதான விஷயம் என்னென்னா, 9 வயசு பசங்க, 10 வயசு பசங்களாம் டிப்ரெஸ்டு, 12 வயசு பசங்களாம் ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே என்ன செய்கிறதுன்னு தெரில. உண்மை உங்களுக்கு இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை. எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா, மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட உதடு வரன்றமோன்னு லிப்ஸ்டிக் போடுற பாரு, அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க. இப்போ புரியுதா? நீ உட்காந்து இவ்வளோ மெசேஜ் கேட்கும் போது கூட நம்ம லிப்ஸ் ட்ரை ஆகிருச்சோ, மெசேஜ் காதுக்கு போகுது, ஆனால் ட்ரை எங்கே வருது? லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் போடுற அளவுக்கு நீ உட்காந்து கேட்குறீன்னா அப்போ நீ எவ்வளோ தூரம் டிப்ரெஸில் இருக்க பாரு. அவ்வளோ கான்ஷியஸில் இருக்கோம் நம்ம. ஐயோ நம்ம முகம் என்னவா இருக்குது, முடி நீளமாக இருக்கா, முன்னாடி விழுந்துருச்சா பின்னாடி விழுந்துருச்சா, அப்படி முன்னாடி போட்டு புஃப்னு ஊதுறது எல்லாம் இருக்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையிலேயே உங்களை அதிகம் நேசிக்கிற, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு உங்களுக்காக எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா கடவுள் கொடுத்ததான உன் பேரண்ட்ஸ். அவங்கக்கிட்ட நீ ஷேர் பண்ண தொடங்கிட்டினாலே உன்னுடைய பிரச்சனையில் 50 to 75% சால்வ் ஆகிடும். மிச்சம் 25% ஆண்டவரால் சால்வ் ஆகிடும். 100% உன் பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஆண்டவரும் உன் பேரண்ட்ஸ் தான் முடியும். இன்றைக்கி இது நார்வேக்கு ஒத்து வராதுங்க, அமெரிக்காவுக்கு ஒத்து வராதுங்க, அல்லது யூரோப்புக்கு ஒத்து வராது. 15 வயசுலேயே பிள்ளைகள் வெளியே போயிடுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, என்ன கல்ச்சர் வேணால் வச்சுக்கோங்க, எல்லா கல்ச்சர்லையும் ஒரு பேரண்ட் இருக்கணும்.
எல்லா கல்ச்சர்லேயும் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு உங்கள் மதருக்கு வந்து 9 மாதம் தான். அமெரிக்கன் கல்ச்சருங்கிறதுனால மதர் 7 மந்த்ஸ்லேயே பெற்றுருவாங்க. யூரோப் கல்ச்சரில் 8 மந்த்ஸு. அதுவே நார்வேயன் கல்ச்சர்னால் 11 மந்த்ஸ்லாம் கிடையாது. எல்லா கல்ச்சர்லேயும் குழந்தை பிறக்கிறதுக்கு 9 மாதம் தான். எல்லா கல்ச்சரில் பிறக்கிற குழந்தைக்கும் 2 கால் 2 கை தான். அப்படி தானே? நார்வேட்ஸ் நார்த் போலில் இருக்குது, தேவைப்படும் 3 கையெல்லாம் கிடையாது. நீங்கள் நார்வேல இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் விசேஷமானவங்களும் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிறதுனால அவன் ஒன்றும் சூப்பர் மேனும் கிடையாது. எல்லாரையும் கர்த்தர் சமமாக தான் படைச்சிருக்கிறார். அத்தனை பேருக்கும் தேவையாக சமமாக தான் கர்த்தர் வசனத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் யாருன்னா உன்னுடைய பேரண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அங்கே ஷேர் பண்ணு. போய் கூகுளில் போய் தேடுறது, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம்? உன் வீட்டில் இருக்கிற பெஸ்ட்டு கூகுள் உங்கள் அப்பாவும் அம்மாவும் கூட உட்காந்து பேசுங்க. அப்பா அம்மா கூட உட்காந்து பேச மாட்டேங்கிறீங்க, கூகுள் கூட உட்காந்துக்கிறேன், ஹே கூகுள், அது திருப்பி ஹாய். நீ ஹே கூகுள்னா தான் அது ஹாய்னு கேட்கும். ஆனால் நீ வீட்டுக்குள்ளே போகும்போது ஹே கூகுள்னு சொல்லாமையே ஹாய்னு சொல்கிறவங்க தான் அவங்க ஃபாதரும் மதரும். அவங்க உள்ளே வரும்போதே கேட்பாங்க, சாப்பிட்டியா? இந்த மாதிரி கூகுள் கேட்குமா? உள்ளே வரும்போது, உள்ளே நுழையும் போது கேட்குமா? ஹே ஐ ஹேவ் யுவர் டின்னர் அப்படின்னு ஒன்று கேட்குமா? அது நீ திருப்பி ஹே கூகுள் எனிதிங் வி ஹேவ் அப்படின்னா தான் ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போடணும். இன்றைக்கி நம்ம மிஷினை நம்புகிற அளவுக்கு கூட யாரை நம்புறதில்லை? பெற்றோரை நம்புறதில்லை. மிஷினை நம்புகிற அளவுக்கு கூட பிறந்த உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை நம்புறதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மிஷன் வில் நாட் பி ஆல்டர்னேட் ஃபார் த ரிலேஷன்ஷிப். மிஷன் ரிலேஷன்ஷிப்பாக மாறவே மாறாது. இன்றைக்கி அந்த வேலையை வேர்ல்டு செஞ்சுக்கிட்டு இருக்குது. உனக்கு கம்பெனினா ஃபோனு, உனக்கு கம்பெனினா ஏஐ டெக்னாலஜி, உனக்கு கம்பெனினா ரோபோட்டிக்ஸு, உனக்கு கம்பெனினா கொண்டு வந்து மற்ற காரியங்களை கொண்டு வந்து கொடுத்து லேப்டாப்பு அல்லது வந்து ஐபேடு எல்லாத்தையும் கொடுத்து என்னமோ நீ மிஷினோட வாழ்கிறது தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. யூ ஆர் ஆல் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் த மிஷின். ஆனால் மிஷன் வில் நாட் பி த ஆல்டர்னேட் ஃபார் த ரிலேஷன்ஷிப். மிஷன் உன் இடத்துல அன்பு செலுத்தாது. மிஷன் உனக்கு ஆலோசனை கொடுக்குற மாதிரி இருக்கும், அது சரியாக இருக்காது. உன்னை நேசிக்கிற 2 ஜீவன் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு, நீ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிற. அவங்க உட்காந்துருக்குறாங்க, யோசிச்சு பாரு. நீ கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அடிபட்டுட்ட, சோஃபாவில் கால் நீட்டி உட்காந்துருக்குற, கூகுள் அழுவுமா? கூகுள் அழுவுமா? ஓ வாட் ஹேப்பன் ராபர்ட், யுவர் போன்ஸ் ஆர் புரோக்கன், ஓ சொல்லுமா? ஆனால் உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருப்பார். மிஷின் ஒரு நாளும் பேரண்ட்ஸுக்கு ஆல்டர்னேட் ஆகவே ஆகாது. நீ நார்வேயன் பையனாக இருந்தாலும் மிஷின் ஆல்டர்னேட் ஆகாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நார்வேயன் கல்ச்சர்னால் வேறு மாதிரி. கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஹார்ட் ஒன்று தான், எல்லாருக்கும் சோல் ஒன்று தான், எல்லாருக்கும் பிளட்டு ஒன்று தான். கர்த்தர் ஒரே மாதிரி தான் வச்சுருக்கிறாரு. உனக்கு தெரியணும், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பெஸ்ட்டு கம்பெனியன், உனக்குன்னு ஒரு கம்பெனி ஆண்டவர் கொடுப்பாரு, உன் லைஃப்பில் கொடுப்பாரு. அது உன்னுடைய ஹஸ்பண்டோ உன் ஒய்ஃபையோ ஆண்டவர் கொடுக்குற காலம் ஒன்று வரும். அது கொடுக்குற வரைக்கும் யாருன்னு கேட்டிங்கன்னா உன் பேரண்ட்ஸ். அதுக்கு தான் கர்த்தர் பேரண்ட்ஸை கொடுத்துருக்கிறார். ஒரு 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 கேர்ள் இருக்கிறாங்க, அவங்க அப்போ கேர்ள் தான், இப்போ அவங்க லேடி. அவங்க ஒரு கேர்ள் இருக்கிறாங்க. வாசிங்க ஜெனிசிஸ் 24 வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 24 வர்சஸ் 28 வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 24 வர்சஸ் 28 வாசிங்க பார்ப்போம். ஜெனிசிஸ் வந்து பைபிளில் ஃபஸ்ட்லேயே இருக்கும், சரியா? பின்னாடி இருந்து தேடப்படாது. இருக்கா ஜெனிசிஸ் உங்கள் பைபிளில்? 24 சாப்டர் 24 வர்சஸ் 28. அந்த பெண் ஓடி இந்த சம்பவம் எப்போ நடக்குது தெரியுமா? 4000 இயர்ஸ் பேக். இன்னிலேருந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம். ரெபேக்காலை பற்றி சொல்லியிருக்கு. வழியில் ஒருத்தர் பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அவர் காலத்துக்கு ஏற்ற கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. உங்கள் காலத்துக்கு நீங்கள் கார்டு கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் காலத்துக்கு அவர் ஒன்று கொடுக்குறாரு. ஒவ்வொரு காலத்துக்கு இந்த கிஃப்ட் பொருள் தான் மாறும், கொடுக்கறது மாறாது, சரியா? ஏன்னா அப்போ அவர் காலத்தில் என்ன கொடுக்குறாருன்னா கோல்டில் வந்து வளையெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ அவரை கொடுக்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லி ஆகி போச்சு. இருக்கிறதுல ஏதோ ஒரு கொஞ்சம் சீப்பான ஒரு கார்டு ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு ரோஸை கொண்டாந்து கொடுக்கலாம். இப்போ அதை தவிர வேறு ஒன்றும் கொடுக்க முடியாது இப்போ இருக்க நிலைமைக்கு. ஏன்னா எக்கானமி ரொம்ப மோசமாக போச்சு நிலைமை. இன்னும் போக போக கொடுக்கவே மாட்டான். எல்லாம் ஆன்லைன்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருவான். ஏன்னா அதுதான் ஈஸி, அனுப்புறதில்ல, டேட்டா ஃப்ரீயாக கிடைக்கிது இல்லை. கவனிங்க, அப்போ அந்த பெண் ஓடி
அவகிட்ட வழியில் பார்த்து ஒருத்தன் என்ன செய்கிறான்னா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த பெண் என்ன செய்கிறான்னா ஓடி போய் தன் வீட்டார் இடத்துல அறிவித்தாள். அப்படி தானே இருக்கு. ஓடி சென்று வெளியில் நடந்ததெல்லாம் என்ன செய்கிறா, போய் வீட்டில் போய் சொல்கிறா. இந்த மாதிரி வெளியே ஒருத்தர் பார்த்தான், என்கிட்ட கொண்டு வந்து வளையலை கொடுத்தான். இப்படி கொடுத்த உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் லாபான்னு, அவன் ஓடுறான் கொடுத்தவனை தேட. இதுதான் ஃபேமிலி, இதுதான் ஃபேமிலி. வெளியே யாராவது ஏதாவது கொடுத்தா இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், யாருக்கும் தெரியாமல் ரூமுக்கு எடுத்துன்னு போயிடுறது. ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்து அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதை உட்காந்து இன்னொரு கமிட்டி இருக்குது நமக்கு, ஜூரி கமிட்டி மாதிரி ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அவங்களோட உட்காந்து கன்சல்ட் பண்ணி இப்படி ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு, என்ன செய்யலாம். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் விளாடிமிர் புதினும் அவங்க வந்துட்டு இஸ்ரேல் பிரதமரும் 2 பேரும் அறிவில் சிறந்த ஆன்றோர்கள். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு நம்ம வேற ஒரு ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையே நாசமாக போகுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் பெற்றோர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு, அதுவும் இந்த காலத்தில் கடைசி காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. வெளியே எது நடந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ ரொம்ப தேவையான ஒரு காலகட்டம். பேரண்ட்ஸுக்கும் அவர் தெரியணும், பேரண்ட்ஸும் பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஃப்ரெண்டு வேறு, ஃப்ரெண்ட்லி வேறு. நான் சொல்கிறது புரியுதா? ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களான்றதான் முக்கியம். எத்தனையோ ஃப்ரெண்டு இருப்பான், ஆனால் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டான். ஆனால் உன் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்டு கிடையாது, ஆனால் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும், அதான் உனக்கு நல்லது. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கு யார் காரணம்னு உட்காந்து அப்புறமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு என்ன, என் லைஃப் நான் செட் பண்ணிப்பேன். நாட் மேஜர், எங்கள் ஊரில் சொல்லுவாங்க மேஜர்னு. நான் டீன் ஆகிட்டேன். ஆஸ் பர் லா ஐ கேன் டிசைட் மை ஓன் லைஃப், நோபடி கேன் இன்டர்பட். எஸ் ஷுவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யூ கேன் டிசைட் யுவர் ஓன் லைஃப். கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாரு, அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் நீ இந்த டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு உன்னை பாதுகாத்தது யார், உன்னை நடத்தி கொண்டு வந்தது யார் உங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளையை வளர்த்து ஒரு குறிப்பிட்ட காலம் கொண்டு வர வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் என்னன்னு நீங்கள் சும்மா அப்புறமா உட்காந்து அவங்கக்கிட்ட கேளுங்க. இந்த நாட்டுக்கு எப்படி மம்மி வந்தீங்க, நீங்கள் குறிப்பாக நீங்கள்லாம் கேட்கணும் கண்டிப்பாக. இந்த நாட்டுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க, வந்த புதுசில் நீங்கள் என்ன பண்ணீங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட கார் இருக்குது, வீடு இருக்குது, நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை சாப்பிட்றோம், எல்லாம் இருக்குது. ஜஸ்ட் இன்றைக்கி நீங்கள் போங்க, போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட உட்காந்து ஒரு 1/2 hour வேணாம் 15 minutes உட்காந்து பேசி பாருங்கள். இந்த நாட்டுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க, வந்த புதுசில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க, இதை மட்டும் கேளுங்க. உன்னுடைய பெற்றோர் மேலே உனக்கு தனி மரியாதை வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரும் உயிரை கொடுத்து தான் இந்த நாட்டுக்கே வந்தான். வந்தவங்களில் பாதி பேர் வழியிலே செத்து போயிட்டான். அவங்களுக்கு தெரியுமா தெரியாது. எத்தனையோ பேர் இந்த நாட்டுக்கு வர வழியில் தப்பிச்சு வரும்போது செத்தே போயிட்டான். மிச்சம் மீந்தவங்க தான் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. உன் பெற்றோர் இன்றைக்கி உன்னை இந்த அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம், எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாங்கன்னு போய் கேளுங்க. எந்தெந்த இடத்துல எப்படி வேலை பார்த்தாங்கன்னு கேளுங்க. அதெல்லாம் வேலை பார்த்தவருடைய விளைவு தான் நீ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஜெர்கின் போட்டுக்கிட்டு ஒரு ஷூவை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க. உன் பெற்றோர் அந்த நாட்டில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியணும். யூ மஸ்ட் நோ. நான் அதனால தான் பாஸ்டர்கிட்ட கூட சொன்னேன், உங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு தடவை இலங்கையை காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்க இலங்கையை காட்டுங்க போதும். ஸ்டில் இப்போ இருக்க இலங்கையை ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. அங்கே தான் நான் வளர்ந்தேன், அப்படி தான் நான் இருந்தேன். இந்த பெற்றோர்கிட்ட இருக்கிற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, அவங்க பட்ட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லாமல் விட்டது தான் பெரிய கஷ்டம். ஏன்னா இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகளாவது கஷ்டப்படாமல் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கட்டும், நீங்கள் கஷ்டப்படணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் உங்கள் அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டாங்கன்னா அது உங்களுக்கு தெரியணும். நான் பிப்ளிக்கலாக தான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ எகிப்தில் எவ்வளோ கஷ்டப்பட்ட, நான் உன்னை எப்படி விடுதலையாக்கினேங்கிறத உன் பிள்ளைகள் காதுபட வாசிங்கிறார். அவங்களுக்கு எழுதி கூடாத, அவன் படிக்கட்டும்ன்றார். ஏன் தெரியுமா, அவன் போகிற தேசத்தில் கானான் தேசத்தில் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு நீ பட்ட கஷ்டம் என்னான்னு உன் பிள்ளைக்கு தெரியணுன்றார். உண்மை. உங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போய், நான் அதுவும் சொல்கிறேன், இப்போ இருக்க பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் அம்மா வேலைக்கு போகிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத உங்கள் அம்மா கிட்ட போய் கேளுங்க. ஒரு பெண் வீட்டை விட்டுட்டு வெளியே போய் வேலை பார்க்குறதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது.
அதெல்லாம் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அவள் தன்னையும் காப்பாற்றி தன் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுங்கிறது அங்கே வளர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு காப்பாற்றி வளர்த்தாங்க, அது எனக்கு தெரியும். ஒரு பெண் வெளியே வேலைக்கு போகிறதுங்கிறது நீ போகும்போது உனக்கு தெரியும். ஒரு நாள் எப்போவுமே உன் பேரண்ட்ஸை நீ கனம் பண்ணணும். ஏன்னா நீ இன்றைக்கி இருக்கிறதுக்கு அவங்க தான் மிக முக்கியமான காரணம். அசட்டை பண்ணி பேசாதீங்க, அவங்களோட இருதயம் நோக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. கடைசியில் சிம்சோன் மாதிரி எங்கேயாவது ஜெயிலில் இருக்க வேண்டி வரும். பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்கக்கிட்ட அன்பாக இருந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நாசமானதாக ஹிஸ்ட்ரியே கிடையாது. பேரண்ட்ஸோடைய பிளெஸ்ஸிங்கோடு இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா தான் இருப்பாங்க பின்னாடி. சிம்சோன்ட்ட இருந்த மிகப்பெரிய குறை, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையுமே தம் பேரண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணாத ஒரு குரூப். அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி பேரண்ட்ஸுக்கே தெரிய மாட்டேங்குது. உங்கள் நார்வேயில் போய் உட்காந்து பேசினா பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்னத்தினாலும் தெரியலங்க, எதனாலும் தெரியல இப்படி இருக்கான். ஏன்னா அவனுக்கும் பெற்றோருக்கும் சம்மந்தமே இல்லை. எப்போ வேணாலும் போகிறது, எப்போ வேணாலும் வர்றது. பேரண்ட்ஸ் வந்து எங்கே போனேன்னு கேட்டால் அதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நான் ஃப்ரெண்ட்ஸோடு போனேன், என்னுடைய ப்ரைவசி. உன்னுடைய ப்ரைவசி உன்னதெல்லாம் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் உனக்கு தேவையானதான பாதுகாப்பு உன் பெற்றோர் கையில் தான் இருக்கிறது. இதில் ஆண் பெண்ணுன்ற கான்செப்ட்லாம் கிடையாது, அத்தனை பேருக்கும் இது பொது. கடைசியாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்கிற தோரணையே ஒரு மாதிரியாக தான் இருக்குது, இப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. முடிச்சிடலாமா? இன்னொன்று பார்க்கலாமா? இன்னும் சிம்சன் இருந்த இன்னொரு விஷயத்தை பார்க்கலாமா? முடிச்சிடலாமா? எத்தனை பேர் பார்க்கலான்னு நினைக்கிறீங்க? பரவாயில்லையா, நீங்கள் ஒரு ஆள் தான் எல்லாருமே கை தூக்கியிருக்கீங்க. சும்மா தூக்குறீங்களா? நிஜமாவா? நிஜமா தானா? ரைட். சிம்சோன்ட்ட இருந்த இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? வாசிங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ம் 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 இந்த வசனத்தில் நீங்கள் என்ன? எஸ், நார்வேயில் கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது. இங்கிலீஷில் ஜட்ஜஸ் என்ன? நார்வேயில் ஜட்ஜஸ்க்கு என்ன டொமைனா? என்னது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், அப்போ தானே புரியும். நித்யன் சொல்லுங்க. தோம் அண்ணனா? தமிழ் மாதிரி இருக்கு. தோம் அண்ணா அடியா? எனக்கு நார்வேயில் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், தக்கு. கடைசியாக எங்கே போனாலும் வெளியே வரும்போது தக்குன்ட்டோம்னா கதை முடிஞ்சு இல்லையா? தக்கு கரெக்ட் தானே? அதில் வேற ஒரு பையன் 1000 தக்குன்ட்டான். நமக்கு தக்கு தான் தெரியும், அதனால் தொச தக்குன்னு அவன். ஓகே ஃபைன், நானும் நல்லா இருக்குது லாங்குவேஜ், நாக்குக்கு வேலையே கிடையாது, புஸ் 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 புஸ்ன்னு பேச வேண்டியதாக இருக்குது இல்லையா? ரைட். ஜட்ஜஸ் 14:8. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். ஆக்சுவலாக புதுசாக நம்ம இதை படிக்கும்போது எப்படி தோணுது தெரியுமா? உங்கள் மைண்ட் எப்படி படிக்கும் தெரியுமா? இதை அதை நான் சொல்கிறேன். பார்த்த உடனே உடலை பார்த்தவன் என்ன பண்ணிட்டான்? அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது, பார்த்தவொன்னே என்ன பண்ணிட்டான்? போகிற வழியில் ஒரு சிங்கம் செத்து கிடக்கு, அதை பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுறான்? வழி விலகி போனான். அப்படி தானே இருக்கு. ஆனால் அப்படி இல்லை, நல்லா படிங்களே. சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். அதாவது இவன் ஏற்கனவே ஒன்று ஜெயிச்சிட்டான். எப்போ ஜெயிச்சிட்டான்னா 6வது வசனத்திலேயே ஜெயிச்சிட்டான், முந்தின நாள் ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த வழியாக போகிறான். போகும்போது அவனுக்கு தோணுது, நம்ம அன்றைக்கி ஒரு சிங்கத்தை ஜெயித்தோம்ல, அந்த சிங்கம் இந்த ஏரியாவில் தானே இருக்கும், அந்த பாடி என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? அந்த சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு அவன் போகிற வழியை விட்டுட்டு என்ன செய்கிறான்? வேற ரூட் எடுத்து போகிறான். அவன் போகிற ரூட்டு வேற. இதுதான் சிம்சோன்ட்ட இருந்த 2வது பிரச்சனை. என்னன்னா, அவன் இந்த சிங்கத்துக்கிட்ட போகவே கூடாது. அவன் ஒன்று ஜெயிச்சிட்டானா ஜெயிச்சது தான், அது பக்கத்தில் போகக்கூடாது. ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை, நம்ம ஒன்று ஜெயித்தோமே, நம்மக்கிட்ட நம்ம
ஒரு போன ட்ரிப்பு வரும்போது இங்கே ஒரு சிங்கத்தை கிழிச்சு போட்டோமே, அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு அவனுக்கு நியமிக்கப்பட்ட வழியை விட்டுட்டு அவன் இப்போ எந்த வழியை தேடி போகிறான்? வேறு வழிக்கு போகிறான். இதுதான் நாம் நிறைய நேரத்தில் செய்கிறது. ஆண்டவர் உங்களுக்கோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி வச்சுருக்கிறார். there is a path for each and everybody have. ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் நமக்கு வச்ச வழியை விட்டுட்டு த்ரில்லு அல்லது ஒரு லைஃப்பில் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வழி விலகி போகிறது. இந்த சிங்கம் உயிரோடு இருக்கும்போது யார் ஜெயிச்சது? சிங்கமும் சிம்சோனும் சண்டை போடுறாங்க. சிங்கம் உயிரோடு இருக்கும்போது யாரை ஜெயிச்சது? சிங்கம் ஜெயிச்சிச்சா சிம்சோன் ஜெயிச்சாரா? சொல்லுங்க. நான் கேட்கறது புரியுதா இல்லையா? சிம்சோனும் சிங்கமும் சண்டை போட்டாங்களா இல்லையா? யார் ஜெயிச்சா? சிம்சோன் ஜெயிச்சிட்டார். கரெக்ட் தானே? ஆனால் இப்போ செத்த பிறகு சிங்கம் சிம்சோனை ஜெயிச்சிருச்சு. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், செத்த உடலுக்குள்ளே என்ன இருக்குது? தேன் கூட்டம் இருக்குது. பல நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு வேணான்னு வழி விலக செய்கிற காரியங்கள் எத்தனையோ உண்டு. இது உனக்கு வேணாம், இது உன்னை வீழ்த்தோம், இந்த பக்கம் நீ போகாத, இது உனக்கு உரியது இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நமக்கு அங்கே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அங்கே ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கோம், அங்கே போய் நம்ம உட்காருவோம். அங்கே தான் அந்த பாவம் வரும். பல நேரத்தில் கர்த்தர் உன்னை அனுமதிக்காத இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கலன்னா அதை வேணான்னு சொல்லிடுங்க. பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, இல்லை இல்லை எனக்கு அது வேணும், நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன், நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது. ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு எங்கள் சர்ச்சில் நான் முன்னாடி இருந்த சர்ச்சில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு கேர்ள் வந்து காலேஜுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக போகாமல் வேறு வழியாக போவாங்க. ஏன் இவங்க வேறு வழியாக போகிறாங்கன்னு அவங்களோட பெற்றோர் ஒரு நாள் கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு இவங்க யூஸ்வலாக போகிற ரூட்டில் போகாமல் வேறு ரூட்டில் போகிறாங்களே அப்படின்னு பார்த்தா, அந்த ரூட்டில் ஒரு செத்த சிங்கம் இருந்துச்சு. அவங்க அதை பார்க்க தான் டெய்லி போவாங்க. நான் சொல்கிறது புரியுதா என்னன்னு? அங்கே ஒரு ஆள் இருப்பார், அவர் அங்கே டெய்லி வந்து நிற்பார். அவர் அவங்கள பார்க்க போவாங்க. உங்கள் ஊர் மாதிரி கிடையாது, எங்கள் ஊரில் பார்க்குறதுலேயே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும், பேசுகிறதுலேயே சந்தோஷமாயிரும். அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க சந்தோஷமாக. வழி விலகி போனாங்களா, அப்புறம் அவர் பார்த்தா ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன். அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் அவரை தான் திருமணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க பெற்றோர் சொல்லிட்டாங்க, முடியாது, அவனுக்கு தேவனை தெரியாது, தேவனை அறியாத மனுஷன், அவனை நீ கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்காது லைஃப்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, நான் சிம்சோன், நான் எத்தனை சிங்கத்தை ஜெயிச்சிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நான் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், எவ்வளோ பேர் மனம் திரும்பியிருக்காங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இவரையும் நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை திருமணம் பண்ணாங்க. அவர் வந்து வேறு ரிலீஜியன், அவருடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு, அவருடைய காரியங்கள் எல்லாம் வேறு. போய் பண்ணாங்க. லைஃப்பில் அவங்க படக்கூடாத கஷ்டமெல்லாம் பட்டாங்க. அவன் போட்டு செம்ம அடி அடிப்பான், செம்மக்கார பண்ணுவான். இங்கே மாதிரிலாம் கிடையாது. அங்கெல்லாம் இமிடியேட்டாக உடனே பிரேக்கப் பண்ணிக்கலாம், நாங்கள் உடனே வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், எனக்கு வேண்டாம் அப்படிலாம் அங்கே சொல்ல முடியாது. அப்ளை பண்ணாலே வரத்துக்கு 7 வருஷம் ஆகும். அந்த மாதிரி தான் அந்த ஊர் இந்தியாவில். நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலே வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் அவங்களோட லைஃபே மாறி அவங்களோட லைஃபே வேஸ்ட்டாக போச்சு. பல நேரங்களில் நம்ம அப்படி தான், இதுக்கு நான் அப்படி பண்ணுறேன், ஒரு த்ரில்லு, இந்த நாட்டில் எல்லாரும் அப்படி செய்கிறாங்க, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, கூட இருக்கிறவங்க சும்மா சொல்லுவாங்க, உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையா? நானும் ஒரு பையனும் யூகேயில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒன்றா. நாங்கள் 2 பேருமே வேலைக்கு ஒன்றா நடந்து வருவோம். நாங்கள் ஒன்றா போயிட்டு ஒன்றா நடந்து வருவோம். இவ்வளோ தான் நாங்கள் செய்வோம். எங்களை கேன்னு நினச்சிக்கிட்டான் அவன் வந்து கேட்குறான், நீ ஏன் ஒரு கேர்ளோட நடந்து போகக்கூடாது அப்படின்னு கேட்டான். நான் கேட்டேன், இவன் கூட நடந்து போனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லை, உங்கள் 2 பேரையுமே இங்கே எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்க, தப்பாக நினைக்கிறாங்க, நீங்கள் கேன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் அவனுக்காக மாற முடியாது, அதுக்காக நான் என்ன செய்ய முடியாது, அந்த பையன் என்ன செய்ய முடியாது. நான் ஒரு ஜென் கூட இனிமேட்டு நடக்க மாட்டேன், நான் இனிமேட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் நடப்பேன்லாம் சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
இந்த உலகத்துக்காக உங்களை நீங்கள் மாற்ற முடியாது. இங்கே இப்படி இருந்தால் தான் மரியாதை, இப்படி இருந்தால் தான். சில நேரத்தில் நீங்கள் பைபிள் படி வாழும்போது, உங்கள் ரூட்டு நீங்கள் போகும்போது உங்களை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் ஹெவன் அக்செப்ட் பண்ணும் உங்களை. ஒரு நாள் வரும் உங்களை அத்தனை பேரும் அக்செப்ட் பண்ண தொடங்கிடுவாங்க. பல நேரத்தில் ஆரம்பத்தில் நம்ம அப்படி செய்யும்போது நம்ம மேலே கொஞ்சம் பேருக்கு வெறுப்பு இருக்கும். இவங்க என்ன பெரிய ஸ்பிரிச்சுவல் மாதிரி செய்கிறாங்க, இவங்க என்ன பெரிய இப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்து பாருங்கள். இந்த த்ரில்லா இல்லை கொஞ்சம் அப்படி வழி விலகி போய் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வேகமாக சிலர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாள். ஒரு ரோட்டில் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் பைக் ஓட்டினார். பைக்கு 110 ஓட்டுவாங்க நார்மலாக, 140 ஓட்டினார். ஆக்சிடெண்ட் ஆகி முகம் 2 உடஞ்சிருச்சு. கடைசியில் அவரை புதைக்கும் போது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி புதைச்சாங்க அவங்க அப்பா அம்மா. ஏன்னா என் பையனுக்கு புதைக்கும் போது முகம் இருக்கணும்னு. ஒரு சின்ன த்ரில் உன் லைஃபே வேஸ்ட் ஆக்கிடும். ஒரு சின்ன ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்கன்னு எடுக்கிறது, பண்ணி பார்க்கலாமே, பேசி பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒரு சின்ன பழக்கம், நீ சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஆரம்பிப்பீங்க. அது கடைசியில் எங்கே போய் நிற்கும் தெரியுமா? ஜெயிலில் கொண்டு போய் நிறுத்திடும். கடைசியில் சிம்சோன் சிறைச்சாலையில் வேடிக்கை காட்டுகிறவனாக இருந்தான். எத்தனையோ பேரை நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆரம்பிக்கும் போது பாவம் சின்னது தான். அந்த பாவத்தை நம்ம தான் போய் தொடுவோம், தானாக வராது. யாராவது சும்மா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம சும்மா தொடுவோம். ஒரு நாள் அது விட முடியாமல் நம்மளை நல்லா பிடிச்சிக்கும். அதை நம்மளால் அப்புறம் விட முடியாது. அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு இதை விடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியல, விட முடியல. நான் விடணும்னு தான் நினைக்கிறேன், இருக்குது, அவங்களுக்கு எண்ணம் இருக்குது. பட் அந்த பாவம் வரும்போது அவங்க செஞ்சிடுறாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது? இதில் என்ன பாவம்? ஏன்னா அவங்க அதுக்கு என்ன ஆகிட்டாங்க, அடிக்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் இது என்ன பாவம்? ஏன்னா செய்யக்கூடாது? எல்லாரும் தான் செய்கிறாங்க, அடுத்து எல்லாரும் தான் செய்கிறாங்க, எல்லாரும் செய்வாங்க, நாம் செய்யக்கூடாது. நமக்கு ஆண்டவர் ஒரு லைஃப் வச்சுருக்கிறாரு. வி ஆர் யூனிக் பீப்புள், வி ஆர் யூனிக் காலிங் பீப்புள். ஒரு யூனிக்கான அழைப்பை கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிறார். நீ அந்த அழைப்பில் போயிட்டே இருந்தீங்கன்னா யோசித்து பாருங்களேன். சிம்சோன் மாத்திரம் தாய் தகப்பன்ட்ட சொல்லி அந்த சிங்கத்துக்கிட்ட போகாமல் இருந்திருந்தானா அவன் அந்த தேனீ கூட்டத்தை பார்த்துருக்கவே மாட்டான். அந்த விடுகதை வந்திருக்காது. அந்த விடுகதை வராமல் இருந்திருந்தா அவனுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் பிரச்சனையே வந்திருக்காது. பெலிஸ்தர்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனை வராமல் இருந்திருந்தா அவன் முடி போயிருக்காது. கடைசி வரைக்கும் அவன் சிம்சனுடைய லைஃபு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் ஏன் அவன் லைஃப் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் செஞ்ச ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸ். இது லைஃப்பில் இருக்க சின்ன ஆக்டிவிட்டீஸ். இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ரீஷெடியூல் பண்ணிங்கன்னா போதும், எல்லாத்தையுமே கர்த்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களை கொண்டாந்துருவார். நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் ஹீப்ரூஸ் 11 இருக்குது. நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. வேர்சஸ் 32 இருக்குது. 32வது வசனம் எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம். அதில் பார்த்தீங்கன்னா, பின்னு நான் என்ன சொல்லுவேன், பாராக், யப்தா, சிம்சோன் என்பவர்களை குறித்துன்னு இருக்கும். காட் சிம்சோனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தார். அந்த முடி வளர்ந்துச்சு, திருப்பி அவன் ஜெயிண்ட்டாக மாறினா, திருப்பி பெலிஸ்தர்கள் ஜெயிச்சான். ஆனால் என்னன்னா சோகம், அதோடு கூட அவன் செத்து போயிட்டான். அதோடு அவன் லைஃப் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவனோட எண்டு அப்படி இருந்திருக்கக்கூடாது. அவன் எண்டு எப்படி இருக்கணும்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும். இப்போவும் முடிச்சிட்டான், கர்த்தர் காப்பாற்றிட்டார். ஆனால் கொடுமையான மரணம். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு. அதனால தான் ஹீப்ரூ 11 பாரடைஸ்க்கு போகிறவங்களுடைய லிஸ்ட்டில் அவன் பேர் வந்துருச்சு. யார் யாரெல்லாம் பாரடைஸ்க்கு போனாங்கன்னு சொல்லி அந்த 11:32 இருக்குது. ஆபேல் ஆரம்பிக்கும், தீர்க்கதரிசிகள் வரைக்கும் கரெக்டாக பேர் இருக்கும். அதில் யார் பேர் இருக்குன்னா சிம்சோன் பேர் இருக்குது. ஸோ காட் அவனை காப்பாற்றிட்டார், செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கிறார். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், காட் இஸ் ரெடி டு கிவ் யூ த செகண்ட் சான்ஸ். இங்கே யாருமே பாவம் செய்யாதவங்க கிடையாது. நான் ஆரம்பித்து இப்போ இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த மேடையில் ஆரம்பித்து கீழே உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் செகண்ட் சான்ஸ் கொடுத்துதார், தேர்ட் சான்ஸ் கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி நம்ம இது உள்ளே இருக்கிறோம். ஸோ காட் உங்களுக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்க விரும்புகிறார். இந்த பாவம் செஞ்சுட்டேன், இல்லை நான் இதில் மாட்டிட்டேன், இதை விட்டு வெளியே வர முடியாது, அடிக்ட் ஆகிட்டேன், இல்லை நான் வெளியே வரணுன்னாலும் அவங்க விட மாட்டாங்க, அது விடாது, இப்படி நீங்கள் எது சொன்னாலும் காட் இஸ் ரெடி டு டெலிவர் யூ ஃப்ரம் தட். காட் உன்னை விடுதலையாக்க தயாராக இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு கமிட்மெண்ட். நீ கமிட் பண்ணால் போதும். எப்படி விடுதலை ஆகும் அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. சமீபத்தில் ஒரு தம்பியை சந்தித்தேன். அவன் கேட்டான், உன்னை காட் விடுதலை ஆக்குவார் அப்படின்னா எப்படி விடுதலை ஆக்குவார் அப்படின்னு கேட்டான்.
எப்படி விடுதலை ஆக்குவாருன்னு கேட்கவே கேட்காதீங்க. நீ கமிட் பண்ணு, காட் உன்னை விடுதலை ஆக்குவார். இப்போது யவீருவின் மகள் செத்துட்டாங்க, லாசரு செத்துட்டாரு. இயேசு உயிரோடு வருவார்னு சொன்னால் எல்லாரும் சிரிக்கிறான். எப்படி உயிரோடு வருவார் அப்படின்னு. மெடிக்கலி நாட் பாசிபிள், ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். உலகத்தினுடைய எந்த லா படியும் அது நடக்காது. ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு மிராக்கிள் செய்வார், அதன்படி அது நடக்கும். அந்த மிராக்கிளை கர்த்தர் உனக்கு செய்வார். நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, எனக்கு டிப்ரெஷன் வெளியே வர முடியாது, நான் ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே வர முடியாது, எனக்கு சில பழக்க வழக்கம் அடிக்ட் ஆகிட்டேன் வெளியே வர முடியாது, இல்லை நான் வேறு சில விஷயங்களில் போய் மாட்டிட்டேன் வெளியே வர முடியாது. நீ வெளியே வர முடியாதுன்றதை நிறுத்திட்டு கர்த்தரால் அது முடியும்னு சொல்லு. காட் இஸ் ரெடி டு கிவ் யூ த செகண்ட் சான்ஸ். ஆண்டவர் ரெண்டாவது வாய்ப்பை கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஏன்னா காடுக்கு நீங்கள் வேணும். ஏன்னா இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் பேர் ஸ்பிரிச்சுவலி வேணும். நார்வேயின் கவர்மெண்ட்டு மிலிட்ரிக்கு ஆள் எடுக்குது, கொஞ்சம் எடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்குது, எப்போ வார் வந்தாலும் நாட்டை காப்பாற்றுறதுக்கு. அதே மாதிரி காட் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணுறார். நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். உங்கள் சர்ச் அப்படி கத்தர் செலக்ட் பண்ண சர்ச்சில் ஒரு சர்ச். இப்போ சர்ச்சுக்குள்ளேருந்து கத்தர் ஆளை செலக்ட் பண்ணணும். அதில் நீங்கள் இருக்கணும்னு நான் நம்புகிறேன், நான் ஆசைப்படுறேன். God will choose you, God will select you. எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, எங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சின்ன சைன் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன அடையாளம் தான். மேகம் மூட்டமாக இருந்துச்சுன்னா மழை வரும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அப்படியே எல்லாம் விலகி இருந்துச்சுன்னா சன்னி டேன்னு சொல்கிறோம், அப்படியே அந்த மாதிரி ஒரு சின்ன சைன். இவ்வளோ பேர் இருக்கிற சர்ச்சில், இவ்வளோ பேர் இருக்கிற நார்வே நாட்டில் ஒரு கால் கொடுத்தவொடனே நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்கள, இதுவே மிகப்பெரியதான ஒரு அடையாளம் தான் நான் நினைப்பேன். நீங்கள் நினச்சிருந்தா வராமையும் போயிருக்கலாம், நீங்கள் நினச்சிருந்தா ஏதாவது ரீசன் சொல்லியிருக்கலாம். ஏன் நீங்கள் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஆண்டவர் பல காரியங்கள் மனுஷன் செஞ்சுருக்கலாம், யார் வேணால் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டாந்துருக்கிறார். ஸோ காட் ஹாவ் அன் அ பர்பஸ், காட் ஹாவ் அன் அ ரீசன். அதனால தான் உன்னை உட்கார வச்சுருக்கிறார். மேபி நான் சொல்கிற எல்லா வார்த்தையும் உனக்கு புரியுதான்னு தெரியாது, ஆனால் நான் பிலீவ் பண்ணுறேன் உனக்குள்ளே இப்போ சீடை ஆண்டவர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சீட் ஒரு நாள் ட்ரீயாக மாறும், ஒரு பெரிய விருட்சமாக மாறும். இதே சபைக்குள்ளே இருந்து யங்ஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எழும்பும். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அப்படி செய்வார். அதில் இங்கே இருக்கிற ஒரு சிலர் கண்டிப்பாக, நான் எல்லாருமே இருக்கணும்னு நம்புகிறேன், கர்த்தர் ஒரு சிலரை அப்படி செய்வார். அல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஓகே, ஷூர். யார் ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஜெபம் பண்ண யார்? எனிபடி வாண்ட்ஸ் டு ப்ரேயர்? கேன் யூ மேக் அன் அ ப்ரேயர்? சரி, ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எழுந்திரிங்க, மற்றவங்களாம் அப்படியே உட்காந்துருங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், எல்லாரும் பார்த்து எல்லாரும் எழுந்திரிக்காதீங்க. உனக்கு எழுந்திரிக்கணும்னு தோணுச்சுன்னா எழுந்திரு, இல்லைன்னா வேண்டாம். என்றைக்குமே மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நீ வாழவே வாழாத, ஆண்டவருக்காக வாழு. பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காது. அவன் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் காட் தான் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். இப்போது ஒருவேளை இப்போ ஆண்டவர் உங்க கூட பேசி இருக்கிறாரு, இந்த வார்த்தைகள் உனக்குள்ளே போயிருக்கு. ஐ நீட் சம் டெலிவரன்ஸ், நாட் ஒன்லி ஃப்ரம் த ஹேபிட்ஸ், ஆல்சோ ஃப்ரம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். எது வேணாலும் இருக்கட்டும், டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ அல்லது அதையும் தாண்டி சில பழக்க வழக்கங்களோ எது வேணாலும், இப்போ நான் அதுலேருந்து கொஞ்சம் விடுதலையாக விரும்புகிறேன். எனக்கு கொஞ்சம் டெலிவரன்ஸ் கிடைச்சா ஐ வில் பி பீஸ்ஃபுல். என்னால் தூங்க முடியல, சில விஷயங்கள் என் மைண்டை போட்டு அப்படியே ஏதாவது என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. நான் அதுக்காக பல காரியங்களை செய்கிறேன், அதனால் நான் அதை மைண்டை நான் ரிலாக்ஸாக வச்சுக்கணும், ஃப்ரீயாக வச்சுக்கணும். அப்படி ஃப்ரீயாக இருந்துட்டால் ஏதாவது வந்துடுது, அதனால் நான் என்னை பிஸியாக வச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஒரு டெலிவரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீ நினச்சின்னா உன்னுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும், நான் உமக்கென்று எழும்ப என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? விரும்புகிறவங்க உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே நான் உங்களுக்காக வாழ விரும்புகிறேன், நான் என்னை கமிட் பண்ணுறேன், நான் உங்களுடைய பிள்ளையாக என்னை கமிட் பண்ணுறேன், நான் உங்களுக்கென்று இந்த நாட்டில் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் உம்முடைய பிள்ளையாக நிற்கணும் ஆண்டவரே. அப்படி சொல்லுவோமா ஆண்டவர்கிட்ட?
நீங்கள் சொல்லுங்கள் போதும். ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளை தான் கேட்குறாரு. நான் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. கர்த்தர் உன் வாயின் வார்த்தைகளை கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரியும். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரை, இந்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வாலிப பிராயத்தில் இங்கே வந்து நிற்கிறதே பெரிய விஷயம் ஆண்டவர். இந்த நாட்டுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தகப்பனே, நெருப்புக்குள்ளே நிற்கிற வாலிபர்களை போல இந்த பாவத்தின் தேசத்துக்குள்ளே வந்து நிற்கிற இந்த பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும், எடுத்து பயன்படுத்துங்க. இதையே ஆண்டவரை ஒப்பு கொடுத்தலாம் கனப்படுத்துங்கப்பா. இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு வருகை தாமதிக்குமானால் அடுத்த தலைமுறைக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக, மலைமேல் இருக்கிற பட்டணமாக, அநேகருக்கு உப்பாக, வெளிச்சமாக, ஒளியாக கர்த்தர் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த பிள்ளைகள் விடுதலை ஆகக்கூடாதபடிக்கு எது தடையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை மூடட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவர்களை விடுதலையாக்குகிறோம். எங்கள் பிள்ளைகள் இனி சாத்தானுக்கு அல்ல, எங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு. எங்கள் பிள்ளைகள் தேவனுடைய படையிலே நல்ல போர் சேவர்களாக they want to be stand in front of the Lord. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்தும், ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். நம்ம ஆக்சுவலாக முடிக்கிறதா முடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். எனிபடி ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? எஸ், இன்னொரு மைக் இருந்தால் கொடுங்க. அவங்களுக்கு இருக்கா? மைக் இருக்கா? ஹலோ. ஓகே, ஆரம்பிக்கும் போதே சொல்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. ஓகே, எனக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்வேன். ஓகேவா? சரி, சொல்லுங்கள். In the Bible it says that sin cannot be measured and that sin is sin. But isn't this a bit unfair that a terrorist can be compared to someone who lies? என்ன சொன்னார் அவரு? ஓ, நீங்கள் பாவத்தை வந்து பெரிய பாவம் சின்ன பாவம்னு பார்க்குறீங்க, ரைட்? இது கொஞ்சம் இட்ஸ் அ பிக்கர் ஒன், இட்ஸ் அ ஸ்மாலர் ஒன். அப்போது ஒரு பொய் சொல்கிறவனையும் டெரரிஸ்ட்டையும் எப்படி ஒன்றா கம்பேர் பண்ண முடியும்? அந்த பாவம் வேறு, இந்த பாவம் வேறு. அப்படி தானே சொல்கிறீங்க நீங்கள்? ஓகே, சரி, ஓகே 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 இப்போது இப்போ நம்ம ஒரு ஏடிஎம் மிஷின்லேருந்து ஒரு 1000 க்ரோன்ஸ் தான் சொல்லுவீங்க நீங்கள், 1000 க்ரோன் திருடுறதுக்கும் ஒரு பேங்க்கில் போய் 1 மில்லியன் திருடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆஸ்பர்லா இல்லையா? ஏன்? அவர் பசிக்காக ஒரு 1000 க்ரோன் தானே திருடினார். இவர் 1 மில்லியன் பேங்க் பிளான் பண்ணி திருடி இருக்காரு. எப்படி கொடுக்கலாமா? டிஃப்ரென்ஸ் கொடுக்கலாமா? அதுக்கு கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. ரெண்டுமே திருட்டு தான். அதான் இப்போ நம்ம தான் அப்படி பார்க்குறோம். ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் பேர் என்ன? களவு. களவில் பான் களவு, அது பணக்களவு. பான் சாப்பாட்டுக்காக களவு பண்ணார், அவர் வந்து லக்ஸுரிக்காக களவு பண்ணுறாரு. ஆனால் பேர் என்ன? களவு தான்.
ஆஸ் பர் லா ரெண்டுமே எப்படி தான் இருக்குது, இதாக தான் இருக்குது. ஆனால் தேவனிடத்தில் அப்படி இல்லை. ரெண்டுத்துக்கும் பாவம்னு பேர் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இப்போ லா படி நீங்கள் போயிட்டீங்கன்னா 1000 crore திருடினவனுக்கும் 1 million திருடினவனுக்கும் சட்டம் ஒன்று தான். ஆனால் தேவனிடத்தில் அப்படி இல்லை. பாவம் தான் சொல்கிறார் ஆண்டவர், ஆனால் அவன் கிரிக்கு தக்கதான பலன் தான் கொடுப்பேன்னு சொல்கிறார். கர்த்தர் கம்ப்யூட்டர் கிடையாது, கர்த்தர் ஆஸ் பர் லா புக்கு கிடையாது. அவர் கிருபை உள்ளவர், கிரேஸ். ஏன் செஞ்சான்னு பார்க்குறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பைபிளில் அதுக்கு எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. இப்போது மிலிட்ரியில் போய் நிறைய பேரை தாவீது ஜெயிக்கிறார், கொன்று ஜெயிக்கிறார். அதுக்கும் கூடவே இருந்த ஒரே ஒரு மனுஷனை கொல்றாரு. யார்? உரியாவின் மனைவியை அவர் கொல்றாரு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? கர்த்தர் தண்டனை கொடுத்தாரா இல்லையா? கர்த்தர் தப்ப விடுகிற தேவன் கிடையாது. காடுகிட்ட விஷயம் இருக்குது. இன்னும் கூட நான் ஒரு படி போய் காடோடைய அன்பை நான் உங்களுக்கு சொல்லுவேன். கல்லெறிஞ்சு கொல்லணுங்கிறது லா, ப்ராஸ்டியூட்டை. ஆனால் இயேசுகிட்ட கொண்டு வரும்போது இயேசு என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறார். மன்னிச்சுட்டு என்ன சொல்கிறாரு? இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறார். தேவன் பாவம்னு சொன்னாலும் அந்த பாவத்தை ஏன் செஞ்சான், எதுக்கு செஞ்சான், அந்த பாவம் எதனால் எந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டது எல்லாம் பார்த்து தான் டிசைட் பண்ணுறார். அதனால தான் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, நீதியுள்ள நியாயாதிபதி. ஜட்ஜிலேயே அவர் எப்படி பண்ணார்? ரைச்சியஸ்னஸ் ஜட்ஜ் அவர். இப்போ இங்கே இருக்கிற ஜட்ஜெலாம் லா படி பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஜட்ஜு லா படி இல்லை, அவர் தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும், அதன்படி பார்ப்பார். நீங்கள் தான் சொல்கிறீங்க டெரரிஸ்ட்டுக்கும் ஒரு சாதாரண பொய் சொல்கிறவனுக்கும் பாவம் தான்ட்டு. அதனால் ஆண்டவர் டெரரிஸ்ட்டும் நரகத்துக்கு போ, பொய் சொல்கிறவனும் நரகத்துக்கு போ அப்படி அல்ல. இவன் ஏன் பொய் சொன்னான், எதுக்கு சொன்னான்னு பார்க்குறாரு. அவன் ஏன் டெரரிஸ்ட் ஆனானும் பார்க்குறாரு. அவன் டெரரிஸ்ட் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இப்போ 2 பேருக்கும் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவனுக்கும் தன்னை பற்றி சொல்கிறாரு, பொய் சொல்கிறவனுக்கும் தன்னை பற்றி சொல்கிறாரு. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 பேரையும் டெலிவர் பண்ண விரும்புகிறார் ஆண்டவர், ரிலீஸ் பண்ண விரும்புகிறார். அந்த 2ஐயுமே அக்செப்ட் பண்ணாதவங்க தான் அங்கே போகிறாங்க. அதுலேயும் அவன் கிரிக்கு தக்கதான பலன் என்னோடு வருதுங்கிறாரு. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி காட் எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு ஒரே மாதிரி பார்க்குற ஆண்டவர் அல்ல. தேவன் பாரபட்சம் இல்லாதவர். எல்லாரையுமே தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும், அதான் பைபிள் சொல்லுது 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசியாக எல்லாருக்கும் தனித்தனியாக தான் நியாய தீர்ப்பு. புரியுதா? பாவம் செஞ்ச அத்தனை பேரும் மொத்தமாக நரகத்துக்கு போன்னு சொல்லலை. அங்கே ஒவ்வொரு கேட்டகரி பிரிக்கிறார். பொய் சொன்னவங்க, விக்கிரகாராதனை பண்ணவங்க, பில்லி சூனியம் பண்ணவங்க, ஹோமோசெக்ஷுவல் எல்லாத்தையும் கொண்டு வரார் அந்த இடத்துல ஆண்டவர். கொண்டு வந்துட்டு தான் அவன் கிரிக்கு தக்கதான பலன் தான் வருது. சரியா? வேற இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம காடுக்கு மனுஷனுக்கும் நடுவில் பாவம் இருந்துச்சு. இது காட் நம்மளை பார்க்க விடாம. ஏன்னா காட் நம்மளை ஏன் பார்க்கலைன்னா அவருடைய பரிசுத்தமான பார்வை இருக்கு இல்லையா, அது நம்ம மேலே பட்டாலே பாவிகள் நம்ம எரிஞ்சிருவோம். சன்னுடைய சுபாவம் என்னன்னா கிட்ட போடாது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? எரிச்சிரும். அது கர்த்தர் படைச்சது. அப்போ கர்த்தர் எப்பேற்பட்டவராக இருப்பார்? அந்த தேவன் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மகனை அனுப்பி, இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்கு இப்போ நம்மளை அவரோடு கூட நெருங்கிறதுக்கு 2 பேருக்கு நடுவில் மத்தியஸ்தராக மாத்துறாரு. இப்போ நாம் பாவம் செஞ்சு அவரை கூப்பிட்டோம்னா நடுவில் இருந்து இயேசு கிறிஸ்து நமக்காக பரிஞ்சு பேசுகிறார். அப்போ அந்த பரிஞ்சு பேசுகிற ஆள் இல்லை. அதனால தான் அப்போ நமக்கு அந்த தேவனோட தொடர்பு கொள்ளுகிற அனுமதி இல்லை, கிட்ட போக முடியாது. இப்போ நம்ம நெருங்கி கிட்ட சேர முடியும். ஏன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஷீல்டு. இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துருச்சுன்னா இந்த ஃபயர் இன்ஜின் வருது இல்லையா, வரவங்க பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே போவாங்க. அவங்க மட்டும் எப்படி போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே? அவங்க மேலே ஒரு ட்ரெஸ் இருக்குது, அது ஃபயரில் எரியாத ட்ரெஸ்ஸு. அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு. இந்த ஃபயர் எரியிற காலத்துக்கு அவங்க அப்படி ட்ரெஸ் கிடையாது. அப்போ அவங்க உள்ளேயே போக மாட்டாங்க. வெளியே இருந்து வெறும் என்ன பண்ணுவாங்க? வெறும் தண்ணியை தான் அடிப்பாங்க. நெருப்பெல்லாம் அணைஞ்ச பிறகு தான் உள்ளே போவாங்க. ஆனால் இந்த நெருப்பு போட்ட இப்போ ட்ரெஸ் வந்துருச்சு.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெருப்புக்குள்ளேயே என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நமக்கு ஒரு ஷீல்டு இல்லாமல் இருந்தது. வந்த பிறகு நாம் இப்போ நெருங்கி சேரலாம். நீங்கள் வந்து இப்போது ஆண்டவர்கிட்ட உங்கள் ஓன் ஃபாதர் மதர்கிட்ட பேசுகிற மாதிரி பேச முடியும். ஏன்னா அந்த வேவை நமக்கு இயேசு என்ன பண்ணியிருக்காருன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிறார். நவ் யூ கேன் கோ. இன்னும் கிட்ட போகலாம், எவ்வளோ வேணாலும் போகலாம். உன் பாவத்தை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கலாம். கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் நிமித்தம் நமக்கு அதை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் இயேசு இல்லாமல் இது நடக்காது. ஸோ இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீ கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். வேற How did reproduction happen when Adam and Eve were the first people and they had 2 sons? I can't find the explanation in the Bible. How the reproduction happens? Adam and Eve வந்து ரெண்டு புரியங்க reproduction காயின் ஆபேலுக்கு அப்புறமா இந்த கேள்வி நார்வேலையும் விட மாட்டீங்களா? எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த கேள்வி இருக்கு. இது ஒரு லாங் ஆன்சர் சொல்லவா? இஸ் இட் ஓகே? ஏன் அதை கூட ஓகேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஓகே. அதாவது இந்த சைன் எதுக்கு வந்துச்சுன்னா, லாங்குவேஜ் இல்லாத காலத்தில் புரிய வைக்கிறதுக்கு. அப்போல்லாம் லாங்குவேஜே இல்லை. அப்போ தான் இப்படி, இப்போ தான் லாங்குவேஜ் இருக்கே சொல்லாமே. இது ஒரு லாங் ஆன்சர். கவனிங்க, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஒரு சின்ன பதில் சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். காயின் வந்து ஆபேலை கொலை பண்ணாரா? இஸ் காயின் கில் த ஏபல்? எஸ், ரைட். எப்போ அப்போ என்ன வயசு இருக்கும்? வாலிப பிராயம் இல்லையா? டீன். இப்போ டீனுங்கிறது நம்ம காலத்தில் டீனுன்றது எவ்வளோன்னு தெரியாது. இப்போ இங்கெல்லாம் டீனுங்கிறது எவ்வளவு? உங்களுக்கு ஒரு ஓட்டிங் அல்லது லைசன்ஸ் எப்போ எந்த ஏஜில் கொடுக்குறாங்க? டீன் 13. லைசன்ஸ் எப்போ கொடுக்குறாங்க? அப்போ தான் உங்களுக்கு மெச்சூர்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓட்டிங் போடுற அந்த இது கொடுக்குறாங்க இல்லையா, பவர். எப்போ ஓட் பண்ணுறீங்க? 18. ஓகே. அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு டீன், மெச்சூர்ட், மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் அட் மெச்சூர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது 18. உங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு ஒரு ஜென்ரேஷன், அவங்க ஜென்ரேஷன்லாம். அப்போல்லாம் அங்கே ஏஷியாலலாம் 21 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் 25 இருந்துச்சு. இப்போது ஐசக் அவர் காலத்தில் டீன்னா 40. ஏன்னா அவருக்கு 40 வயசில் தான் கல்யாணமே பண்ணி வச்சாங்க. புரியுதுங்களா? இப்போ அவங்க காலத்தில் டீன்னா எவ்வளோ இருக்கும்? ஏன்னா நம்ம 70லேயே இறந்துடுறோம், 70 or 80, மேக்ஸிமம் 90. அதனால் நமக்கு டீன் வந்து 15, 16, 17. ஆனால் காயின் காலத்தில் உயிரோடு இருந்தது 900, 800. அப்போ டீன் எவ்வளோ இருந்திருக்கும்? நான் கேட்குறது புரியுதா? கல்யாணமே 130 தான் பண்ணாங்க. 100, 130 அப்படி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அவங்க டீன் ஒரு 50, 16 வச்சுக்கோங்களேன், ஒரு 15 வச்சுக்கோங்க. அந்த காலத்து வரைக்கும் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேற குழந்தையே பிறக்கலையா? பிறந்துச்சா இல்லையா? 2 குழந்தையோட ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? Did have the family planning? அப்படி ஒரு பிளானிங்கே கிடையாது. ஏன்னா காட் அவங்ககிட்ட சொன்ன 2 வேலையில் ஒரு வேலை என்னது? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்போ ஆதாமுக்கு நிறைய பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க. ஜெனிசிஸ் 5 verses 1 and 2 and 3 வாசிங்க பார்ப்போம். Genesis 4. Genesis 4 verses 1 to 3. இல்லை 5 மன்னிக்கணும். 5, 1, 2.
ம் ம் ஆதாம் 130 வயதான போது சேத் என்று பெயரிட்டான். காயின் ஆபேல் கிடையாது, காயின் ஆபேல் கிடையாது, மூணாவது பையன் இது. இவன் பிறக்கும் போது ஆதாமுக்கு என்ன வயசு? 130. தோட்டத்தை விட்டு வெளியே வந்து 130 வருஷம் கழிச்சு யார் பிறக்கிறா? சேத். இந்த 130 வருஷமும் ஆதாமுக்கு வேற பிள்ளைகள் பிறக்கலையா? பிறந்துச்சா இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்க. குமாரரையும் பெண் பிள்ளைகளையும் பெற்றான். இந்த பெண் பிள்ளைகளில் ஒன்றைத்தான் காயின் கல்யாணம் பண்ணது, சிஸ்டர் மேரேஜ். இந்த சிஸ்டர் மேரேஜ்ன்றது தான் எப்போ காட் ஸ்டாப் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, லெவிட்டிக்ஸில் ஆண்டவர் யார் யாரை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிற ஒரு லா என்னன்னா, உன் தகப்பனுடைய மகளை நீ திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். கூட பிறந்த சிஸ்டர் என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் கூடாதுன்னா, அது உன்னுடைய தகப்பனுடைய வம்சம். அண்ணனும் தங்கச்சி என்ன செய்யக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது. இது எப்போ வருதுன்னா, மோர் தென் 2000 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஃபஸ்ட்டு 2000 இயர்ஸில் குமாரர், அதாவது அண்ணனும் தங்கச்சியும், ஏன்னா அன்னைக்கு உள்ள உறவு முறைகளில் இந்த லாலாம் இல்லை, அன்னைக்கு எதுவுமே கிடையாது. யார் யாரை கல்யாணம் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்கெல்லாம் குகைகளில் வாழ்ந்தாங்க. அன்றைக்கி வீடு கட்டி வாழலை, குகைகளில் வாழ்ந்தாங்க. பட்டணங்களில், காயின் வம்சத்தார் பட்டணங்களில் வாழ்ந்தாங்க. ஸோ டென்ட்டில் வாழ்ந்தாங்க. இப்படி நிறைய, ஏன்னா அவங்க கூடாரம் போட்டான்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு லா இல்லை. இந்த பைபிள் படி அல்லது உலகத்துக்கு லா எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, மோசேக்கு கொஞ்சம் முன்னாடி சுமேரியன் சிவிலைசேஷன். சுமேரியன் சிவிலைசேஷனில் ஹமுராபின்னு ஒரு கிங் வர்றாரு. அந்த கிங்கு தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு லா கொண்டு வந்தவர். அது வரைக்கும் வேர்ல்டில் என்ன கிடையாது? லா கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு அவன் வச்சுக்கிறதுலாம் லா. ஒருத்தர் 2 கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போது காயின் வந்து ஆபேலை கொலை பண்ணுறாரு. வேர்ல்ட்லி அவருக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைக்கல. அதே மாதிரி காயினுடைய சந்ததியில் லாமேக்குன்னு ஒருத்தர் வர்றாரு, காயின் சந்ததியில். அவர் ஒரு கொலை பண்ணுறாரு, அவருக்கும் எந்த தண்டனையும் இல்லை. ஏன்னா அன்றைக்கி வேர்ல்டு படி எதுவுமே இல்லை. அப்படித்தான் சொந்த தங்கச்சிகளை அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இது மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு வரைமுறை கொண்டு வரப்பட்டது. இப்போ கூட ஒரு சில ரிலிஜியனில் தங்களுடைய கசின்ஸ், நம்ம சித்தப்பான்லாம் சொல்கிறோம் இல்லையா, சித்தப்பா பெரியப்பான்னு சொல்கிறோம்ல, அப்பாவுடைய அண்ணன், அப்பாவுடைய தம்பி, அவங்களுடைய மகள்கள் இருப்பாங்களே, சிஸ்டர்ஸ், கல்யாணம் பண்ணுற மெத்தடு இன்றைக்கும் ஒரு சில ரிலிஜியனில் இருக்குது, இப்போவும் இருக்குது. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் இல்லை. பைபிள் படி அப்படி கிடையாது. பைபிள் படி ஆண்டவர் நமக்கு அந்த வரைமுறையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்படி செய்யக்கூடாது, செய்தால் பாவம். ஓகேவா? இஸ் இட் ஓகே? யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட்? ரைட். தென் how are demons created? Is it created by Satan or God? Who? Demons. How was demons created? அடுத்து by God or Satan? Demonsனா தேவ தூதர்களா, இந்த பிசாசின் தூதர்களா? அசுத்த ஆவிகள், அதான் பிசாசின் தூதர்கள். அப்படி தானே கேட்குறீங்க? ஆக்சுவலி காட் வந்து நமக்கு ஒரு மிக முக்கியமான, என்ன சொல்கிறது, அது என்ன கரெக்ட் வேர்ட், ஒரு சுதந்திரம் தந்திருக்கிறார். லிபர்ட்டின்னு சொல்லலாம், இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம், ஒன்று கொடுத்துருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்யலாம், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு காட் உங்களுக்கு வந்து ஒரு சுயாதீனம் கொடுத்துருக்காரு. அதோடைய பவர் உங்களுக்கு தெரியுமா? Do you know the power of that independence what God gave to you? தெரியுமா? உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னா ஓகேவா? அது எவ்வளோ பெரிய பவர் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வரேன். இது தெரிஞ்சால் அது வரும். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, கார் அது இஷ்டப்படி ஓடினா ஓகேவா, உங்கள் இஷ்டப்படி ஓடணுமா? யூ bought a car. அந்த காரு தன்னுடைய இஷ்டப்படி ஓடினா ஓகேவா, உங்கள் இஷ்டப்படி ஓடினா ஓகேவா? உங்கள் இஷ்டப்படி தான் ஓடணும். இல்லை
நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திட்ட உடனே அது புறப்பட்டு போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நான் பக்கத்தில் ஒரு பீஸா கார்னருக்கு போக வேண்டியிருக்கு, நான் போயிட்டு அங்கே போயிட்டு நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன்னு கார் சும்மா போனால் ஒத்துப்பீங்களா? ஓட்டிகிட்டே இருக்கீங்க, பிரேக் பிடிக்கல, அது பாட்டு போகுது, உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் பிரேக் பிடிச்சா அது என்ன செய்யணும்? பிடிக்கணும். நீங்கள் நினைக்கிறத அது செய்யணும். இந்த எண்ணம் உங்களுக்கு எல்லாத்து மேலேயும் இருக்குல்ல. உங்கள் ஃபோன் உங்கள் இஷ்டப்படி இருக்கணும், ரைட்? உங்கள் ஷூ உங்கள் இஷ்டப்படி இருக்கணும், போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நீங்கள் வச்சுருக்கிற எல்லாம் உங்கள் இஷ்டப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று வந்திருக்கு, ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜின்னு ஒன்று. அதுவே சுயமாக யோசித்து செய்கிறதுன்னு அர்த்தம். இப்போ அதுவே தானாக உங்கள் ஃபோன் அதுவே ஆன் ஆகி அதுவே உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி உன்னை இவன் நீ இல்லாத போது எப்படிலாம் திட்டுறான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? தனக்கு தானே ஆன் ஆகி உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி அதுவே நீ இந்த ஆள் உங்கள்கிட்ட தான் நல்லா பேசுகிறான் ஃபோனில், நீ இல்லாத போது உன்னை ஒரு ரூமில் திட்டிகிட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்ட்டு வச்சுட்டா ஓகேவா? ஃபோன் உங்கள் இஷ்டப்படி இருக்கணும். அப்போ காட் கிரியேட் பண்ண நாம் நம்ம இஷ்டப்படி இருக்கிறோமா, காட்க்கு இஷ்டப்படி இருக்கோமா? அப்போ காட் நமக்கு எவ்வளோ பெரிய இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. நம்ம இஷ்டப்படி நம்ம செய்கிறோம், காடையே திட்டுறோம், சர்ச்சுக்கே வரமாட்டோம், எல்லாம் செய்கிறோம். இந்த இண்டிபெண்டன்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறது இருக்குல்ல, மிஸ்யூஸ் அந்த பண்ண ஃபஸ்ட்டு ஆள் தான் சேட்டன். அந்த மிஸ்யூஸ் பண்ணாமல் காட் சொல்கிறதையே 100% நம்ம சொல்கிறதையே செஞ்சால் நல்ல காரு. அந்த இது நம்ம சொல்கிறதையே செஞ்சால் அதே மாதிரி தான் பசங்களும் நம்மளோட சில்ட்ரன் நம்ம சொல்கிறதையே செஞ்சாங்கன்னா வெரி குட் சில்ட்ரன். அந்த மாதிரி காட் சொல்கிறதையே பர்ஃபெக்டாக செஞ்சது தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் காடோடைய சில்ட்ரனாக மாறிட்டாங்க. அப்படி சாட்டான் சொல்கிறத எல்லாம் ஃபாலோ பண்ணவங்களாம் டீமன்ஸாக மாறிட்டாங்க. டீமன்ஸ் சாட்டானுடைய வேலை என்னென்னா, காட் என்ன சொல்கிறாரோ அதை அவங்க செய்ய மாட்டாங்க, அகென்ஸ்டாக செய்வாங்க. என்னுடைய வேலை என்னென்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டு ஃபாதர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சார், நான் அவர் சொல்கிறத செய்கிறேன், அவ்வளோதான். ஆமாம், அவங்களே எல்லாத்தையும் இப்போ டீமன்ஸே இப்போ உலகத்தை வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க, தங்கள் ஆட்களை வச்சு. சாட்டானுடையதான எண்ணத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, வேர்ல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சாட்டானிக் வேர்ல்டை உருவாக்குறாங்க. காட் தன்னுடைய எண்ணத்தை இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டு வந்து ஒரு ஹெவன்லி கிங்டம் உருவாக்குறாரு. நீ காட் சொல்கிறத செஞ்சீங்கன்னா யூ ஆர் இந்த ஹெவன்லி கிங்டம். காட் சொல்கிறத செய்யாமல் உங்கள் இஷ்டப்படி அல்லது வேர்ல்டு சொல்கிறபடி செஞ்சீங்கன்னா அது வேர்ல்ட்லி கிங்டம், டீமன்ஸ் கிங்டம். தான் டிஃபரன்ஸ். பிகாஸ் ஆஃப் திஸ் இண்டிபெண்டன்ஸ், அந்த இண்டிபெண்டன்ஸை மிஸ்யூஸ் பண்ணதுனால. காட் வந்து ஃபஸ்ட்டு உண்டாக்கும் போது அவனுக்கு பேர் லூசிஃபர் கிடையாது, லூசியேல். லூசியேலுக்கு ஆண்டவர், ஏல்னா காடோடைய ஏஞ்சல்னு அர்த்தம், ஏல்னா காடு, அது கொடுத்துருந்தார். அவன் தன்னுடைய அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறான். மிஸ்யூஸ் பண்ணும்போது அதை காட் தெரியுது, இவன் மிஸ்யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு அவனை பிடிச்சி கீழே தள்ளினார். அவனுக்கு மனம் திரும்ப எண்ணம் இல்லை, அவன் சேட்டனாக மாறிட்டான். அவன் கூட இருந்தவங்க, அவனை ஃபாலோ பண்ணவங்கெல்லாம் என்னவா மாறிட்டாங்க, ஏஞ்சல்ஸில் ஒரு குரூப் அவனை ஃபாலோ பண்ணாங்க, அவங்கெல்லாம் டீமன்ஸாக மாறிட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். இருக்கு. அதனால தான் அவன் என்ன சூஸ் பண்ணுறான்னா, காடுக்கு மேலே நான் போகணும், காட் தான் சுப்பீரியர் பவர், நான் அவருக்கு ஈக்குவலாக மாறணும், என்னுடைய த்ரோனை அங்கே கொண்டு போய் போடணும், அவருக்கு ஈக்குவலாக நான் உட்காரணும், அவருக்கு வரக்கூடிய ஒர்ஷிப் எனக்கு வரணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவன் யோசிக்கும் போதே காட் கண்டுபிடிச்சான், ஏன்னா அவர் காடு.
இல்லை, சில நேரத்தில் நமக்கு காடுக்கு அகைன்ஸ்டான தாட்ஸ் வரும், சில நேரத்தில் சிச்சுவேஷன்ஸில் வரும். ஏன்னு கேட்டால் நம்ம இந்த மாம்சத்தில் இருக்கிறதுனால அப்படி வருது. இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓவர் கம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் அந்த தாட் வராது. ஹெவன்லி பாடிக்கு அப்படி இருக்காது. இப்போ இங்கே இருக்கும்போது அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்துட்டு சில நேரங்களில் அப்படி ஒரு டெம்டேஷன்ஸ், சில காரியங்கள் அகைன்ஸ்ட் காட் போகும். இதை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். ஓவர் கம் பண்ணி இப்போது ஒரு வாமிட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே இமீடியட்டாக வாமிட்டை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அவங்க. ஒரு 10 தடவை நீங்கள் வாமிட் எடுத்தீங்கன்னா அடுத்து 5 ஆகும், அப்புறம் 3 ஆகும், அப்புறம் 2 ஆகும். அதுக்கப்புறம் வாமிட் வராது, ஒரு சென்சேஷன் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட் இருக்காது. அதே மாதிரி தான் சில நேரங்களில் பாவங்கள் வந்து விட முடியாமல் நம்ம தவிக்கும் போது காட் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு நமக்கு. ஆனால் அந்த ஆசை உங்களுக்கு இருக்கணும், நான் இதை செய்யக்கூடாது, ஆனால் டக்குன்னு செஞ்சுருவோம். அப்போது அந்த பாவத்திலேருந்து படிப்படியாக கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாருன்னா விடுதலை ஆக்குறாரு. ஒரு சர்டன் பீரியடுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த பாவமே இருக்காது. ஆனால் காட் எதை பார்த்துக்கிட்டு இருப்பார் தெரியுமா? நீங்கள் எத்தனை தடவை பாவம் செஞ்சீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். நோட் போடுப்பா, நேற்று 7, இன்றைக்கி 5, பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அப்படி பார்க்க மாட்டார். உன்னோட இன்டென்ஷனை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவனுக்கு அந்த ஆசை இருக்கா, போகணுன்ற எண்ணம் இருக்கான்னு. அந்த இன்டென்ஷன் இருக்கிற வரைக்கும் காட் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த இன்டென்ஷன் ஒரு இடத்துல சிலருக்கு போயிடும், அப்படியே இருக்காது. ஜாலியாக இல்லை நம்ம செய்வோம் சொன்னால் கூட கேட்க மாட்டான். அவனுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ கூட காட் ரெடியாக இருப்பார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. என்ன ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பார்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் என்னை நோக்கி கேட்டுருவானா, அதனால தான் நம்ம கமிட் பண்ண வைப்போம். நீ கமிட் பண்ணு, காட் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த கமிட்மெண்ட்டை காட் வந்து என்ன எடுத்துப்பார்னா ஒரு ஆத்தரைசேஷனாக எடுத்துப்பார், ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக எடுத்துப்பார். என்கிட்ட இப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு, நான் உனக்கு விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி, அவ்வளோதான். ஸோ காட் வந்து உங்க கூடவே எப்போவுமே டெலிவர் பண்ணுறதுக்கு தான் விரும்புவார். காட் வந்து ஆல்வேஸ் குட், அவர்கிட்ட ஈவிலுங்கிறதே கிடையாது. ஸோ காடோடைய தாட் எப்போவுமே உன்னை கொண்டு போய் ஹெவனில் சேர்க்குற வரைக்கும் உன்னை மீட்டுக்கணும்னு தான் இருக்கும் அவருக்கு, வேறு இருக்கவே இருக்காது. எனிதிங் எல்ஸ்? கரண்ட் இல்லையா? கணக்காக இருக்கா? சரி. இப்பொழுது சமயம் வந்து 12:30, 12:45 வரைக்கும் போவோம். அது வரைக்கும் என்ன கொஸ்டின்ஸோ கேளுங்க. இல்லை அதுக்கு முன்னாடி முடிக்கணும்னாலும் சந்தோஷம், அதுக்கப்புறம் போகாதீங்க. If Jesus loves everyone, why does hell exist? Why does devil exist? Hell is not for us. As per Bible, the hell is for the angels. Angels na demons, sorry. அப்போ அவங்க ஏஞ்சலாக இருந்தாங்க. Hell is created for the demons. எப்போ வந்து காடுக்கு அகைன்ஸ்டாக டீமன்ஸ் உருவானாங்களோ அப்போவே அவங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது ஹெல். பைபிள் படி நரகத்தை கர்த்தர் யாருக்கு உருவாக்கியிருக்காருன்னா பிசாசுக்கு. கூட நானும் போகிறேன்னு நீங்கள் சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அந்த வழியை சூஸ் பண்ணி காட் சொல்கிற வழியை விட்டுட்டு, இல்லை டீமன்ஸ் அல்லது சாட்டன் காட்டக்கூடிய சில விஷயங்கள் அது மேலே ஆசைப்பட்டு அந்த ரூட்டில் போனால் காட் உங்களை மீட்க விரும்புகிறார். அதையும் தாண்டும் போது தான் நீங்கள் ஹெல்லுக்கு போகிறீங்க. காட் நீங்கள் ஹெல்லுக்கு போகணுன்னு விரும்பவே இல்லை. காட் உங்களுக்காக ஹெல் உருவாக்கப்படவும் இல்லை. இட்ஸ் நாட் ஃபார் த ஹியூமன்ஸ், இட்ஸ் ஃபார் த சாட்டன் அண்ட் ஹிஸ் என்ன சொல்கிறது அவனுடைய தூதர்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. உன் பேர் என்ன? த்ரிஷாவா? அவளுக்கு கேள்வியே கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியிலும் அவளுக்கு ஒரு கேள்வி இருக்குது. வெரி நைஸ். சொல்லுப்பா. சொல்லுங்கள். நாலு இருக்கு ஆஸ் பர் பைபிள். ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? நார்வே ஜெயிலுக்கு போனது இல்லையா? ஏன் 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 அப்போ உள்ள இருக்க போலீஸ்லாம் தப்பு பண்ணிட்டு தான் போயிருக்காரா ஜெயிலில்?
இல்லை சுற்றி பார்க்க கூட போகலாம் தானே, அது ஏன் உன் மைண்டில் தப்பு பண்ணத்தான் அங்கே போகணுன்னு தோணுது? ஓகே, ஜெயிலில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. நார்மல் ஜெயில் செல்லுன்னு சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் நார்மல் கைதிகள் எல்லாம் இருப்பாங்க. அங்கே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் சிவியரான கைதிகள்லாம் இருக்காங்க, டெரரிஸ்ட்டு இந்த மாதிரி ஆட்கள், அவங்களுக்கு தனி. அதுலேயே இன்னொன்று இருக்குது, டார்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, டார்க் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு ஆளை தான் போட்டிருப்பாங்க, அந்த ஒரு ஆள் மட்டும்தான் இருக்க முடியும், அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்கும். அதில் லைட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அது வந்து இருக்கிறதுலே கொடுமையானது. இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து உருவாக்குனாங்கன்னா பைபிள்லேருந்து தான் உருவாக்குனாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் வந்து 4 இடம் இருக்குது. நான் தமிழில் சொன்னால் புரியுமா? அந்தகாரம், சரியா? புரியுதா இல்லையா? புரியும்னு சொன்னீங்க. இப்போ டார்க்னஸ், ரெண்டாவது பாதாளம் அப்படின்னா என்ன? அபிஸ். மூணாவது பாதாள குழி, பாட்டம்லெஸ் பிட். நாலாவது நரகம், ஹெல். மொத்தம் 4 இருக்குது. இந்த 4க்கும் 4 கிரீக் வேர்டு இருக்குது பைபிளில். அந்த கிரீக் வேர்டை வச்சா தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும், சரியா? கெஹனா, டார்டரஸ், ஹேட்ஸ், அபிஸ் அப்படின்னு 4 இருக்குது. இந்த 4ம் 4 முக்கியமான காரணங்களுக்காக இருக்குது. ஒன்று, நார்மல் தூதர்கள், இவர்கள் இருக்கக்கூடியதான ஒரு பாதாளம், இது ஒரு இடம் இருக்குது. ரெண்டாவது, நியாய தீர்ப்புக்கென்று தப்ப விடாமல் அந்தகாரத்தின் சங்கிலிகளிலே கர்த்தர் கட்டி வச்சிருக்கிறார்னு சில தூதர்களை மட்டும் ஆண்டவர் பூமிக்கு வருவதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காராம்? சங்கிலியில் கட்டி டார்க்னஸ்குள்ளே வச்சிருக்கிறாராம். அது யார் என்ன நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கர்த்தர் உண்டாக்குன ஏஞ்சல்ஸில் நிறைய டைப் இருக்குது. ஆண்டவர் நிறைய டைப் உண்டாக்குனார். அந்த டைப்பில் அக்ரெசிவாக வாரியர்ஸ்லாம் இருக்காங்க, கேரூப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேரூப்ஸ் எல்லாம் சாட்டன் கூட வரும்போது அக்ரெசிவாக இருப்பான் போல். நான் இது ஒரு இமேஜினேஷன், எனக்கு தெரியாது. ஸோ அவன்லாம் பூமிக்கு வந்தால் நம்ம கூட கஷ்டம். அதனால் அவனை என்ன பண்ணிட்டார் கர்த்தர்? டார்க்னஸில் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வச்சுட்டாரான். அவன் இருக்கிற ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் டார்க்னஸ். மற்ற டீமன்ஸ் இருக்கிற ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் தான் நம்ம வந்துட்டு பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு இடம் இருக்குது, அபிஸ் நம்ம சொல்கிறோம், பாதாளம்னு சொல்கிறோம். அங்கே தான் செத்து போகிற துன்மார்க்கர் போகிறாங்களே, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்காமல் செத்து போகிறாங்களே, இவங்க எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. அத்தனை பேரும் அங்கே தான் இருக்காங்க. 3 இடம் ஆச்சா? 4வது ஹெல் இன்னும் ஓப்பன் ஆகலை. அதான் லேக் ஆஃப் ஃபயர்னு நம்ம சொல்கிறோம். அது இன்னும் ஓப்பன் ஆகலை. 20th சாப்டர் ரெவலேஷனுக்கு அப்புறம் அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறவங்களை எல்லாரையும் கொண்டு போய் அதில் போட்டுருவார். ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் அவங்களை அங்கே வெயிட் பண்ண வச்சுருக்கிறார். ஸோ இந்த 4 இடம் இருக்குது. ஓகேவா? ஏசப்பாவுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே பாதாளத்துக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. நமக்கு பாரடைஸ் ஓப்பனே ஆகலை. பாரடைஸ்க்கு போகணுன்னா ஹோலினஸ் வேணும். ஹோலினஸ்ங்கிறது ஜீசஸ் வந்தால் தான் முடியும். மன்னிப்பு வேணும், ரிப்பண்டன்ஸ். அப்போ தான் ஹோலினஸ் வரும். அப்போ ஜீசஸ் வந்தால் தான் அது வரும். ஸோ ஜீசஸ் வந்த பிறகு தான் பாரடைஸ் போக தொடங்குறாங்க. யார்? ஜீசஸை ஏற்றுக்கொண்டவங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்க அங்கே தான் போகிறாங்க, பாதாளத்துக்கு போகிறாங்க. இப்போ இயேசு வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே அங்கே தான் போனாங்க. அப்புறம் ஆண்டவர் அவங்களை கூட்டிகிட்டு போய் மேலே போயிட்டார். அப்படி கீழே போனவங்களையும் 2 பார்ட் இருந்துச்சு, சரியா? அப்பர் அபிஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு, பாட்டம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஆபிரகாம், லாசரஸ், ஒரு ரிச் மேன் இருக்கான்ல, அந்த லாசரஸை கொண்டு போய் மடியில் விடுறாங்க, அதுக்கு பேர் மேல் பாதாளம்னு பேர். அந்த ரிச் மேன் இருந்தது தாழ்ந்த பாதாளம்னு பேர், சரியா? ஸோ அந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு. இப்போ ஜீசஸ்க்கு அப்புறம் அந்த மேல் பாதாளம் இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டார். அதுதான் பாதாளம் வென்றவரே நீங்கள் பாடுறீங்க, சரியா? ஸோ இப்போ தாழ்ந்த பாதாளம் ஒன்லி ஃபார் த துன்மார்க்கருக்கு மட்டும் அது அங்கே இருக்குது. இப்போ மரித்து போகிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மறிக்கிறவங்களுக்கு அங்கே போகிறாங்க, அவ்வளோதான், சரியா? உனக்கு அப்படி ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ரிப் போய் பார்த்துட்டு வந்துடு. சரி, வேற? A bit complicated question. If I go to heaven, I will live forever with Jesus. But do I live with the people I love on earth?
If I go to the heaven, I live for the Jesus forever and ever. அப்புறம் ஹெவன்லையா? ஹெவன்லையா? இல்லை, ஈவன் தே ஆர் கிறிஸ்டின் ஆல்சோ அங்கே பார்க்க முடியாது. நீங்கள் ஹெவனுடைய கான்செப்ட் வேறு. ஓகேவா? நம்ம ஹெவனுடைய அதான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் புரியாமல் பேசுகிறீர்கள்னு கேட்குறாரு. ஒரு இடத்துல வந்து கேட்குறாங்க, அவன் 7 பேருக்கு மனைவியாக இருந்தாங்க, 7 பேரும் இறந்து போயிட்டாங்க, அந்த பெண்ணும் அப்புறம் இறந்துட்டா, உயிர்த்தெழுதலில் யாருக்கு மனைவியாக இருப்பாங்க? ஹெவனில் வந்து அவங்க எங்கே இருப்பாங்க? 7 பேரில் யாருக்கு அவங்க அங்கே ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஹெவனை பற்றி புரியாமல் பேசுகிறீங்க. ஹெவன் வந்து வேறு கான்செப்ட். பூமியில் தான் நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. இப்போ எப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தையாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பால் தேவைப்படுது, கொஞ்சம் வளர்ந்த பிறகு உங்களுக்கு ஒரு சாப்பாடு தேவைப்படுது, கொஞ்சம் யங்ஸ்டர் ஆனவுடனே ஹெவி ஃபுட்டு தேவைப்படுது. ஒவ்வொன்றும் எப்படி டெம்பரவரியாக தேவையோ அதே மாதிரி இந்த பூமியில் ஆண்டவர் கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப் டெம்பரவரி. இந்த பூமியை விட்டு நீங்கள் போன பிறகு ஹெவன் வந்து என்டையர்லி வேறு கிங்டம். அங்கே வந்து வேறு கிளைமேட். இங்கே இரவு பகல் எல்லாம் இருக்குல்ல, அங்கே அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே குளிர் வெயில் எல்லாம் இருக்குது, அங்கே ஒன்று கிடையாது. இங்கே பிளட்டு ஃப்ளஷ் இருக்குது, அங்கே அப்படி ஒன்று கிடையாது. இங்கே ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்குது, அங்கே அப்படி ஒன்று கிடையாது. இங்கே வந்து கிங்டம் வேறு, அங்கே கிங்டம் வேறு. அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பாங்க. மறுரூபம் ஆயிடுவோம், வி டிரான்ஸ்ஃபார்ம். அங்கே யாரையும் என்ன செய்யாது, தெரியாது. இப்போது ஹெவன் இந்த யூனிவர்ஸ் எல்லாம் விட பெருசு. இந்த யூனிவர்ஸ் கேலக்ஸின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கேலக்ஸிங்கிறது எவ்வளோ பெருசு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மோர் தென் 200 என்ன சொல்கிறாங்க 2 பில்லியன் ஸ்டார்ஸை விட இருக்குது. இவ்வளோ பிளானட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ கேலக்ஸி இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இருக்குது ஹெவன். அப்படின்னா அது எவ்வளோ பெருசு. ஸோ அங்கே யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் ஹெவன். இதெல்லாம் வேர்சஸ் படி சொல்லணும்னா 1 John 3:1 and 2 இருக்குது. ரோமன்ஸ் 8:29 இருக்குது. இதிலெல்லாம் வந்து நம்ம ஹெவனில் ஏஞ்சல்ஸ் மாதிரி இருப்போம்னு ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரி. நீங்கள் இது பார்த்துருக்கீங்களா? ஏலியன்ஸ் மூவிஸ் பார்த்துருக்கீங்களா? என்ன சர்ச்சுக்குள்ளே வச்சு மூவி பார்த்தீங்களான்னு கேட்குறீங்க எங்களை. பின்னாடி பாஸ்டர் வேறு உட்காந்துருக்கிறாரு, தனியாக கேட்டால் கூட பரவாயில்லையே அப்படின்றீங்களா? டிட் யூ எவர் வாட்ச் எனி மூவிஸ் அபவுட் த ஏலியன்ஸ்? இண்டிபெண்டன்ஸ் டே, டிட் யூ வாட்ச் இண்டிபெண்டன்ஸ் டே? நோ. What movie you watched? E.T. Very old. You're never born. Very old. எது கேட்டேன்னா, did you ever seen that aliens பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏலியன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ஆக்டிவிட்டீஸ். ஏலியன்ஸ்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ப்ரீடேட்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இதில் எதுவுமே என்ன செய்ய முடியாது, நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இது இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா பைபிள்லேருந்து தான் எடுத்தாங்க. அதுக்கு சொல்கிறேன், ஏஞ்சல்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவதூதர்கள் இப்போ ஏஞ்சல்ஸ் மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அங்கே யாருக்கும் எதுவுமே தெரியாது. தெரியாததுனால தான் அதுக்கு பேர் ஹெவன். தெரிஞ்சால் என்ன ஆகும் பாருங்கள். நீ கேட்கறது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கலாம், நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஆனால் நீ காட்டுறது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் கொன்னுடுவோம் ஒன்று. தமிழ்நாட்டில் வந்து மிரட்டுறது, அதுக்கு பேர் ஷட் அப் ஸ்டாப் அப்படின்ற. சொல்லு. எஸ், யூ ஆர் ஆன் த ரைட் பாத், வெரி ரைட் பாத். அதுக்கு தான் ஆண்டவர் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறார் இங்கே. ஏன் you are worshipping here? Why you are watching the verses here? Why you are God making us on a choir team, ஒரு church? இந்த அமைப்பே, the setup is based on heaven. அதுக்கு தான் கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். you are on the right path. அந்த தாட் உனக்கு வந்துருச்சுன்னா வேர்ல்டில் ஆசை வராது. ஸோ நான் வந்து ஹெவனுக்கு சூஸ் பண்ணப்பட்டிருக்கேன். அந்த ஹெவனுக்கான ப்ராக்டிஸ் எனக்கு இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு நாள் இந்த ப்ராக்டிஸ் முடியும் போது அந்த இடத்துக்கு என்னை ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்ன அங்கே கொண்டு போய்ட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் அங்கே எட்டர்னலாக இருப்பேன் ஆண்டவரோட. அங்கே டெத்து கிடையாது, கவலை கிடையாது, எதுவுமே கிடையாது. எட்டர்னல் லைஃப்பில் நான் வந்துடுவேன்.
அதுக்கு தான் ஆண்டவர் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கிறார். எனிதிங் எல்ஸ்? ஃபினிஷ்ட். டைம் முடிஞ்சு. ஓகே, 1 more minute இருக்கு. ப்ரேயர் பண்ணிடலான்றியா? நித்தியனுக்கு முடிஞ்சிருச்சு டைம், அவ்வளோதான். நித்தியனுக்கு முடிஞ்சிருச்சு. வேற யாருக்காவது எதாவது இருக்கா? எனிதிங்? சொல்லுங்க பிரதர். சரி, கர்த்தர் உங்களை காப்பாத்துறாரு, ஃபுல் பாதுகாப்போட வச்சிருக்கிறாரு. எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்? அப்ப நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அப்படின்னு பார்த்தா ஏன் இயேசு அப்படி செத்தாரு? இயேசு ஏன் சிலுவையில் அறையப்படணும்? சரி, அவர் நம்ம பாவத்தை மீட்கிறதுக்காக மரிச்சார். ஏன் ஸ்தேவான் அப்படி சாகணும்? கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டார் ஸ்டீஃபன். ஏன் செயின்ட் பால் அப்படி சாகணும்? சிரச்சேதம் பண்ணப்பட்டார். ஜேக்கப் பைபிள்லேயே இருக்கு, அவரை சாவடிச்சிட்டாங்கன்னு இருக்கு. ஏன் சாகணும்னா, இந்த பூமிக்குள்ளே உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே, ஆண்டவர் உங்களை அனுப்பும் போதே, உங்களுடைய பிறப்பில் இருந்து மரணம் வரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் அனுப்புகிறாரு. ஏதோ சிச்சுவேஷனுக்காக வந்த மரணம் இல்லை அது. ஆபேல் கொலை பண்ணுவான்னு தெரிஞ்சு தான், ஆபேல் கொலை பண்ணப்படுவான்னு தெரிஞ்சு தான் கர்த்தர் படைச்சார். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது காடுகிட்ட. இப்போது நான் சொல்கிறத ஸ்பிரிச்சுவலாக யோசிங்க, உங்களுக்கு புரியும். இப்போ 2 ஜென்ரேஷன் உருவாயிருச்சு. காயின் வழியாக ஒரு ஜென்ரேஷன், ரைட்? சேத்து வழியாக ஒரு ஜென்ரேஷன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆள் செத்துருக்கு. அவருடைய ரத்தத்தை மட்டும் பைபிள் வந்து பெருசாக சொல்லுது. ஆபேலின் ரத்தம் பேசினதை விட நன்மையானதை பேசும் ரத்தம். 2 ஜென்ரேஷனுக்கு நடுவில் ஒரு ரத்தம் பேசுது. இது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எங்கே வருது? இயேசு கிறிஸ்து கிட்ட வருது. பாவிகளுக்கும் சரி நமக்கும் சரி பரிஞ்சு பேசுகிற ரத்தம். இதனுடைய மாடல் தான் அது. ஆபேலுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஆபேலுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். காட் வந்து நீங்கள் இப்படி தான் சாகணும், நீங்கள் இந்த மாதிரி தான் பரலோகத்துக்கு வரணுங்கிறத நிர்ணயம் ஏற்கனவே பண்ணிட்டார். உங்களுக்கு தான் அது குண்டு வெடிப்பாக இருக்கும், உங்களுக்கு தான் அது நேச்சுரல் டெத்தாக இருக்கும், உங்களுக்கு தான் அது கேன்சர் டெத்தாக இருக்கும், உங்களுக்கு தான் அது வேறு எதாக இருக்கும். காடை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் டெத்து இந்த ஏஜில் வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதை ஆண்டவர் பக்காவாக வச்சிருப்பார். ஒரு சிலர் தேவ சித்தத்தை மீறி போய் அதை அனுபவிக்கிறாங்க, அது வேறு விஷயம். காட் போவேனாம்பாரு, போவாங்க. நைட்டில் வண்டி ஓட்டாதேம்பாரு, ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகும். இந்த பொருளை சாப்பிடாதேம்பாரு, சிகரெட் பிடிக்காதேம்பாரு, பிடிப்பாங்க, கேன்சர் வரும். இது காட் சொல்லி வந்ததில்லை, காட் சொன்னாமே வேணான்னு சொன்னது. அதில் அந்த டெத்தை ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ காட் வந்து யாரையுமே நமக்கு தான் இதெல்லாம் அகால மரணம், அந்த மரணம், இந்த மரணம். அதுவும் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் மரணமே கிடையாது. ஸ்பிரிச்சுவலி நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலி மரணம் கிடையாது. நமக்கு நித்திய ஜீவன் வச்சுட்டார். ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாகிறதுக்கு சந்தோஷப்படணும். ஏன்னா என் வேலை முடிச்சுட்டு நான் சீக்கிரம் போகிறேன். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் நான் செத்தா பாதாளத்துக்கு போவேன், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நான் செத்தா பேரடைஸுக்கு போயிடுவேன். ஸோ என்னுடைய வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போகணும். ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். அப்போ நான் என்ன செய்வேன்னா, எனக்கு காட் நியமித்த அந்த மரணத்தை எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். ஸ்தேவான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாரு. எனக்கு அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டோடைய லா தெரியாததுனால எனக்கு அது பயமாக இருக்குது. ஐயோ நான் செத்துருவேனா, அதுக்குள்ளேயே செத்துருவேனா, பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை பார்க்காம செத்துருவேனா, பேர பிள்ளையை பார்க்காம செத்துருவேனா. ஆண்டவர் சொல்வார் சீக்கிரம் சாவு அப்படின்னு தான் சொல்வார். ஸோ ஆல்ரெடி காட் நம்ம எல்லாருக்குமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். ஜோமனுமா தேங்க்யூ. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் நீர் கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி. எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருந்ததான வேத வசனத்தினுடைய ஆர்வத்தை நீர் தகப்பனே நீர் இன்னும் அதிகமாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கேட்ட கேள்விகள் மூலமாக இன்னும் வசனத்தில் அவர்களுக்கு எவ்வளவு தாகம் இருக்குது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக எங்கள் பிள்ளைகள் வளரட்டும், ஸ்திரப்படட்டும், பலப்படட்டும். நாங்கள் ஜெபித்தது போல எங்களுடைய வருகை தாமதிக்குமானால் இந்த தேசத்தினுடைய அடுத்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸாக, பில்லர்ஸாக, ஆண்டவரே, மிக பெரியதான ஒரு எழுப்புதல் வீரர்களாக எங்கள் வாலிபர்கள் உருவாகட்டும் தகப்பனே. அதற்கு இது ஒரு மூல காரணமாக இருக்கட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.